நீளம் நிறைந்த மணிகண்டத்தில் இசனடியார் பெருமைதை எல்லா உயரும் தொலை எடுத்து தேசமுயதிருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவால் செக்கிழாரடி சென்னையிருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார்மொழி அமரர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் மாரணம்பிகை தாயாருடனவர் அருந்தரும் திருத்தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி வைகாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளை கண்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவகணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்த அடியனுடைய ஞானாசிரி பெருந்தகையாருடைய திருவடி தாமரைகளை மனமொழி வைகளாலை வணங்கி தவத்திரு தொண்டர் சிறுபொருவாருடைய திருவடி தாமரைகளை மனமொழி வைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சுனை செல்வர்களே, இன்று தொண்டர் புராணத்திலே எம்பெருமான் கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரியத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறோம். முக்கியமான திருப்பகுதி. இன்றைக்கு 6வது நாள் பூசை அவர் எப்படி செய்ய போறார் அப்படிங்கிறது 5வது நாள் இரவு நிகழ்ச்சியை நேற்று நம்ம பார்த்தோம். இறைவனே சிவகோசரியுடைய கனவிலே தோன்றி ரொம்ப வருத்தப்படுறார் சிவகோசரியார். சிவகோசரியார் செய்த பூசை ஆகம முறைப்படி அவர் செய்தது. இறைவன் அறிவித்த பூசை. நாயனார் செய்தது அவர் அறிந்த பூசை. ரெண்டுக்கும் வேறுபாடு இருப்பார். இறைவனே அறிவித்த பூசை ஆகம பூசை. கண்ணப்ப நாயனார் அறிந்து செய்த பூசை அவருடைய அன்பு வடிவான ஒரு பூசை. இறைவனே அறிவித்த பூசைக்கு மாறாதான் எல்லாம் நடக்குது. ஆனா இறைவனே கனவுல வந்து என்ன சொல்றாருன்னா அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இணையவன். ஏன்னா இறைவன் தான் ஆகமங்கள் சொன்னது, சிவபெருமான் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஆகமங்கள் சொன்ன சிவபெருமானே வந்து என்ன சொல்றாருன்னா ஆகமத்துக்கு புறம்பா நடந்த பூசையை எனக்கு அவன் செஞ்சதெல்லாம் ரொம்ப இனிமையான செயல் அப்படிங்கிறாருன்னா அதுக்கு மேல ஒரு பங்கு ஒருபடி மேல இருக்குது அன்பு என்று சொல்லக்கூடிய வழிபாடு. அதான் நம்ம சிந்திக்கணும் இந்த சரீரத்துல. இறைவன் தான் அறிவித்த ஆகம முறையவே அதற்கு புறம்பா ஒரு வழிபாடு நடப்பதை வந்து இறைவன் எனக்கு பிடித்தது என்று சொல்றார். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணையவாம் என்றும் அவனுடைய நிலை வாதறினி என்று அருள் செய்தார் என்று சொல்லி இறைவனே சிவகோசர் என்று சொல்லுகின்ற பொழுது அது கூட நாயனாருடைய அந்த அன்பு பூசை யார் மூலமா வெளிவரணும்னு பெருமாள் நினைக்கிறான்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லைங்களா? சிவகோசரியார் மூலமா தான் அது வெளிவரப்போகுது இல்லைங்களா? சிவகோசரியார் மூலமா தான் அந்த கண்ணப்ப நாயனார் செய்த அந்த உண்மை அன்பு வழிபாடு இந்த உலகத்துக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்னா சிவகோசரியார் மூலமா. அப்போ அவர் எவ்வளவு பெரிய தவமுடைய முனிவராக இருப்பார்னு சிந்திக்கணும் நம்ம இல்லைங்களா? அதாவது சிவகோசரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஞானமா முனிவர் அப்படின்னு சொல்லுவார். தனிந்த மன திருமுனிவர் அப்படின்பார் சேக்கிழார் பெருமாள். அதனால ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்து வழிபாடு செய்தவர் சிவகோசரியார். அப்படிப்பட்ட சிவகோசரியாரிடையே சொல்ற அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணையவாம் என்றும் என்று சொல்லியிருக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா நீ அவனுடைய உண்மையான அன்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் அவன் செய்யக்கூடிய அன்பை எல்லாம் நீ முழுமையா தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாளைக்கு என்னுடைய பின்னாடி அவனுக்கு தெரியாமல் நீ ஒளிந்து கொண்டு அவன் செய்யக்கூடிய செயலை எல்லாம் நீ பாரு என்று சொல்லிட்டார். 6வது நாள் வழிபாடு நடக்க போறது இல்லை. 6வது நாள் வழிபாடு சிவகோசரியார் முடிச்சிட்டார். சிவகோசரியார் முடிச்சுட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்க போறார். 6வது நாள் வழிபாடு ஏன் நடக்கலைன்னா சிவக்குடைய உரை என்ன சொல்றாருன்னா முந்தின நாளே கனவுல போய் சாமியெல்லாம் சொல்லிட்டாரு இப்படி எல்லாம் அவன் செய்வான்னு சொன்னதுனால அந்த வழிபாடு 6வது நாள் வழிபாடு முடிஞ்சது. அது நிர்மாலயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இறைவனே சொல்லிடுறாரு என்னென்னவெல்லாம் செய்ய போறான் அப்படிங்கறத இறைவன் சொன்னதுனால 6வது நாள் வழிபாடு 5வது நாள் இரவே சாமியினுடைய திருவாக்கின் மூலமாக முடிஞ்சிருச்சு. அதனால இப்போ இறைவனுடைய கூற்றாக இதெல்லாமே வந்து இந்த 2 பாட்டு இறைவனுடைய கூற்று. பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் கூற்று இருக்கு. அதே மாதிரி சாமியினுடைய கூற்று நிறைய இருக்கு. பெரிய புராணத்தில் இறைவர் கூற்று அப்படின்னு ஒரு தலைப்பே கொடுத்தாங்க இங்க கோவையில் ஒரு நிகழ்ச்சியில. அதுக்கு நல்லா தான் இருந்தது. இறைவன் எந்த நேரத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது இறைவன் தானாக சொன்னது. அவர் வந்து திருவாக்கின் மூலமாக சொன்னது. சேக்கிழார் பெருமான் இப்படி சாமி சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி இந்த திருப்பாடலும் 158வது திருப்பாட்டு இன்னைக்கு உனக்கவன் பார்க்கணுமா இந்த இதுவும் வந்து இறைவனுடைய திருவாக்கு தான். உனக்கவன்தன் செயல் காட்ட நாளை நீ ஒளிந்திருந்தால் எனக்கவன்தன் பரிவிருக்கும் பரிசெல்லாம் காண்கின்றாய். அந்த பாட்டு தானே பார்க்கணும். சரி 158 பாட்டு அதுதான் இல்லையா?
தெரியல, ஒரே நிமிஷம். அது வந்து நீங்க சொன்னது வந்து 163 இல்லை, அதில் இந்த வெள்ளிப்பாடல்னு சொல்லி நீங்க இருக்கிற சிவகுணி ஐயா. இப்போ அவனுடைய வடிவெல்லாம் பாட்டு இல்லையா, அதுக்கு அடுத்த பாட்டு நீங்க என்ன பாட்டு சொல்றீங்க? இல்ல, அதெல்லாம் வந்து வெள்ளிப்பாடல். அதெல்லாம் சிவகுணி ஐயா வந்து நீக்கிறார். சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கு இல்ல, அது இடை சிறுகள் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அந்த அதுக்கு அடுத்தது வந்து உனக்கவன் வரைக்கும் எத்தனை பாட்டு இருக்கு? 5 பாடல்களை. அந்த 5 பாட்டை எடுத்துட்டாலும் சரீரத்தினுடைய போக்கு வந்து மாறுறதில்லை இல்லைங்களா? அந்த 5 பாட்டை எடுக்கிறாரு. அந்த 5 பாட்டை எடுத்ததுக்கு பிறகு பார்த்தா சரீரத்தினுடைய போக்கு எதுவும் மாறுறதில்லை. கனவுல போய் சாமி சொல்றாரு, நாளைக்கு நீ வந்து ஒளிஞ்சிருன்னு சொல்றாரு. இந்த இடையில இருக்கிறதெல்லாம் தேவையற்றது. இது வந்து இடையில செருகுனது தான். அது சிவகுணிக்கு என்னன்னா, அப்படியே ஆசிரியர் பெருமானை உருவாங்கினவர் சிவகுணி ஐயா. இந்த பாடல் சேக்கிழார் பெருமானுடைய பாடல் இல்லை அப்படின்னு அறுதிட்டு சொல்றாரு. அதனால அந்த பாட்டெல்லாம் தினனாரு இவர் தான் அதை செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி இருக்கும். அதனால அவன் பார்க்காத மாதிரி நீ வந்து பின்னாடி ஒளிஞ்சுக்கணும் என்று சொல்லி இறைவன் சொல்றார். அப்படி ஒளிந்திருந்தாயாகில் அவனுடைய செயல்களை நாம் காட்ட என்னிடத்து அவனுடைய அன்பு இருக்கும் தன்மையெல்லாம் காண்கின்றாய். அதாவது அன்பு இந்த இடத்துல எனக்கு அவன்தான் பரிவிருக்கும் பரிசெல்லாம் பரிவுன்னா அன்புங்க. அவன் பரிவிருக்கும் பரிசெல்லாம் காண்கின்றாய். மனக்கவலை ஒலி, என்னுடைய மனக்கவலை நீ ஒலி என்று சொல்லி இந்த இடத்துல சிவகோசரியாருக்கு ஏன்னா ரொம்ப கவலையா இருக்கிறார். அவர் இப்படி எல்லாம் ஆகமத்துக்கு புறம்பா நடக்குது. பெருமானை உங்களுடைய திருவுள்ளம் தெரியாதா? திருவுள்ளத்துக்கு விருப்பம் இல்லாத நடக்க முடியுமா என்றெல்லாம் கேட்டுட்டார். அதனால் உன்னுடைய மனக்கவலை ஒலிக என்று சொல்லி சொல்ற. மாமுனிவர் கருள் செய்து புனல் சடில திருமுடியார் எழுந்தருளி போயினார். கங்கை தலையில இருக்கக்கூடிய பெருமான் வந்து அங்கிருந்து போயிட்டார். அந்த கனவு நிலை நீக்கி வந்து அங்கிருந்து அவர் வெளியில போயிட்டார். இது இறைவனுடைய கூற்று. இதுவும் நாளை நீ ஒளிந்திருந்தால் பரிவிருக்கும் பரிசெல்லாம் அவன் தன் செயல் உனக்கு காட்ட நாளைக்கு நீ ஒளிந்திருந்தா எல்லாம் பார்க்கலாம் என்று சொல்லி சொல்றாருங்க. கீழே குறிப்பு எழுதியிருக்காரு. பொறுப்பினில் வந்து என்பது முதலாகிய 5 பாடல்கள் சில பிரதிகளில் காணப்படுகின்றன, பல பிரதிகளில் அவை இல்லை. மேலும் கண்ணப்ப தேவர் திருமரத்தில் நக்கீரர் எழுதிய பொருள்களை அவை அப்படியே கை கொண்டு மொழிந்து கொண்டன என்பது பின்னர் அவற்றின் கீழ் தந்துள்ள பகுதிகளால் இணைந்து விளங்கும். கண்ணப்பர் திருமரன் சொல்லி நக்கீர தேவனார் பாடியிருக்கிற அந்த பாடலை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அப்படியே போட்டிருக்கிறாங்க. அதனால அது வந்து இதுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரித ஆதரவாக கொள்ளுதல் என்று இவ்வாறு பிறர் பொருளை எடுத்தாளுதல் ஆசிரியர் சேக்கிழார் மரபு அன்று. இது ரொம்ப முக்கியங்க. பிறர் பொருளை எடுத்து கையாளுவது அப்படிங்கிறது சேக்கிழார் பெருமானுடைய மரபு இல்லை. அப்படியெல்லாம் பாடல் வந்து இருக்காது ஆசிரியருடைய பாடல் என்று சொல்லி. ஏன்னா அப்படியே உள்ள வாங்கினவர் சிவகவுனி ஐயா. அதனால அவர் சொல்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுங்க. இன்னொன்னு, அன்றியும் அவற்றில் பல பொருள்கள் முன்னர் உரைக்கப்பட்டன. சொன்னோம் இல்லையா, கங்கையின் புனிதமாங்கிறதெல்லாம் அப்படி ஓரிடத்து உரைத்தவோமே முதலியவற்றை ஆசிரியர் கூறியது கூறல் என்னும் குற்றம் பட பின்னும் கூறார். அல்லாமலும் அவற்றின் வாக்கும் போக்கும் ஆசிரியருடையவற்றின் என்றும் வேறுபடுகின்றன. இன்னும் பார்க்கின் அவை இல்லாமலே சரிதம் தொடர்ந்து செல்கின்றதும் காணலாம். காஞ்சிபுரம் சபாபதி முதலியார், ஆறுமுகத்தம்பிரானார் முதலிய ஆசிரியர்கள் அவற்றை வெள்ளிப்பாடல் என்றே கொண்டனர். இவை பற்றி எனது சேக்கிழார் என்ற நூலில் இடைச்செருள்கள் என்ற பகுதியில் பொதுவாக உரைத்தனவும் காணலாம் என்று சொல்லி சிவகுணிய உரையில கொடுத்திருக்கிறார். அதனால அதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். நாளை அன்றிரவு விடிய வரும் முறை 6ஆம் நாள் குறித்தது என்று சொல்லி சில பிரதிகள்ல இல்ல, ஒரு சில பிரதிகள்ல தான் போட்டிருக்கிறாங்க. அதுல போட்டிருக்க தேவையில்லை, பரவாயில்ல. அது ஏதோ ஒரு மூலத்தை பார்த்து அப்படியே போட்டான். சிவகுணிய உரையில் அது இல்லை. எல்லாத்துக்கும் அதான் இருக்கு. ராகவனையா அவருடைய நூல்லையும் அது இல்லை. ராகவனையா திருவடி அடைஞ்சிட்டாங்க இல்லையா. பெரிய புராணத்துக்கு சிவகுணி ஐயாவுக்கு அடுத்தது ஒரு அத்தாரிட்டி சொல்லணும்னா ராகவையா தான் சொல்ல முடியும், வேற யாருக்கும் சொல்ல முடியாது. அவரும் வந்து இல்ல, அது இல்லாம தான் போட்டு ஒளிந்திருந்தால் தினனார் இவரை காணாதபடியும் இவர் அவரை காணுமாறு உள்ள நிலையில். இந்த தினனார் வந்து இப்ப அவரை பாத்திரக்கூடாது, யாரு சிவகோசரியார. ஆனா சிவகோசரியார் அவரை பார்த்தாகணும். அது மாதிரி ஒளிஞ்சிருக்கிறார். பின்னர் காலத்தை அவரின் திருக்கண்ணில் உதிரம் கண்டு தினனார் யாரது செய்தார் இம்மலையிடை எனக்கு மாறா மேலே மேலே எம் மரவர் செய்தார் உணர்கொலோ.
நான் மட்டும்தானே இந்த மலையில் இருக்கிறேன், வேற யார் இந்த மலையில் இருக்கிறாங்க, எனக்கு மாறா இன்னொரு வேடர் இந்த மலையில் இருக்கிறாங்களா என்று சொல்லி வில்லை எடுத்துட்டு தேட போறார். அதனால தெரியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். மனமறிந்து கடுஞ்சினத்தோடு தேடும் போது முனிவர் அவருக்கு எதிர் காணப்படின் கொல்லாது என்று இறைவர் முனிவரை ஒழிந்திருந்து காணுமாறு கட்டளையிட்டனர். இப்ப ஏதாவது நேர்ல பார்த்துட்டா வேற மாதிரி அசம்பாவிதம் நடந்ததுன்னு சொல்லி முனிவருக்கு இறைவனே அப்படி சொல்ற, எனக்கு அவன்தான் பரிவிருக்கும் பரிசு அப்படின்னார். என்னிடத்து அவனது அன்பு இருக்கின்ற தன்மை என்று சொல்லி, பரிசுன்னா தன்மை, பரிவுன்னா அன்புங்க. காட்ட காண்கின்ற செயலின் வாயிலாக நாம் காட்ட நீ காண்பாய் என்று சொல்லி சொல்றார். நாம் காட்ட காண்பாயாதல் பரிவினலை அறிவாய் என்றபடி இறைவன் காட்டல் நாம் ஒன்றும் காண முடியாது. காட்டுவித்தால் ஆதொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காணாக்கால் என்று சொல்லி அப்பர் சுவாமிகளுடைய தேவாரணம். செயல் காட்ட பரிவிருக்கும் பரிசெல்லாம் காண்கின்றாய் என்று சொல்லி அவனுடைய அன்பு எப்படி அப்படிங்கிறது நீ பார்க்கலாம். அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் பொன்கடில் பூசல் தரும் என்று சொல்லி வள்ளுவ பெருமானுடைய திருவாக்கு. ஒலிக என்று சொல்லி மனக்கவலை ஒலிக, நீ மனத்துக்கொண்ட கவலையை நீக்குவாயாக என்று சொல்லி சொன்னார். முன்னை 3 நாட்களிலும் செயல்களை அனுசிதம் என்று கொண்டு தாமே அவற்றை மாற்றி படுது புகுந்தது தீர பவித்திரமாம் செயல் செய்து பூசித்து முனிவர் அவற்றை நாளில் உன்னுடைய திருவருளால் ஒளித்தருள வேண்டும் என பிரார்த்தித்தனர். அதாவது முடிஞ்ச வரைக்கும் அவர் பார்த்தாரு. 3 நாட்களும் 5 நாள்ல முதல் நாள் போயிடுச்சு, 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 3 நாளும் அதே மாதிரி செஞ்சார். இருக்கிறதெல்லாம் என்ன பண்றது, அந்த கறி துண்டுகள் எல்லாம், எலும்பு துண்டுகள் எல்லாம் அகற்றி போய் பொன்முகலை ஆற்றில் நீர் கொண்டு கோயிலை சுத்தமா கழுவி விட்டு, இப்படி எல்லாம் எத்தனை நாளைக்கு தான் செய்யறது. அவரே மனசு என்னுடைய மனக்கவலை நீ கொஞ்சம் ஒலிங்க சாமி, உங்களுடைய திருவருள் இல்லாம இப்படி நடக்கும் என்று சொல்லி ரொம்ப முறையிடுற. அப்ப பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதை உன்னுடைய திருவருளால் ஒளித்தருள வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்ற பொழுது சாமி இவன் செய்யப்படுற. அதாவது நம்மளுடைய மனக்கவலை யாரு நீக்க முடியும்னா பெருமானால மட்டும்தான் நீக்க முடியும், வேற யாராலையும் நீக்க முடியும். தனக்கு ஓமை இல்லாதான் கால் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் எளிது அப்படின்னா அது நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பன்னடை தமிழொப்பாய் பழத்தெனில் சுவையொப்பாய் கண்ணடை மணியொப்பாய் கடுவிரல் சுடரொப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர்வாரால் விண்ணடை குறுகாவூர் வெள்ளடை. அடியாருடைய மனசுல துன்பம் வரக்கூடாது, அடியாருடைய மன துன்பத்தை நீக்கணும். அடியார் இடுக்கன் தரியார் என்று சொல்லி ஏயர்வன் கழிக்காம மனத்துல வருது. தூது செல்ல விடுகின்ற பொழுது சாமி போயிட்டு முடியாதுன்னு சொல்ற பொழுது சுந்தரன் கேட்கிறார், அடியார் இருக்கன் தரியாரு, நீங்க அடியார் துன்பத்தை பார்த்து ஒரு நாள் இருக்க முடியாது, எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்பிகள் கேட்பார். அது மாதிரி அவன் அருளை நாடி அவற்றால் சிந்தித்தாராதலின் அன்றளவே மனக்கவலை ஒழுகை என்று இறைவனார் அருளினார் என்று சொல்லி அவருடைய விண்ணப்பம் பெருமானுடைய திருச்செவிக்கு அவ்வளவு வேகமா போயிருக்குது. அந்த அளவுக்கு அவர் ஒரு ஈடுபாடா செஞ்சிருக்கிறார். புனல் சடில திருமுடியார் அப்படின்னா மின்தைகளும் சடைமூலி வேதியர் என்று சொல்றது கேட்ப. இங்க புனல் சடில திருமுடியார் என்று தம்மை நோக்கி தவம் செய்த பகீரதற்காய் கங்கையை தாங்கி உதவியது போல மறைமுனிவருக்கு அவரது கவலை நீங்க கண்ணும் உதிரமும் காட்டி அவ்வழிய அறிவு கொளுத்தி உதவினார் என்பது குறிக்கப்பட்டது என்று சொல்லி சொல்ற. வேதாந்தங்களாய் விரிந்து கிடக்கும் ஆகமங்கள் சடை என்றும் அந்த ஆகமார்த்தங்களை விளக்க வல்ல அருள் கங்கை என்றும் கூறுவார் உண்டு என்று சொல்லி விளக்க வர சொல்றார். இப்ப கனவு முடிஞ்சிருச்சு, சாமி வந்தவர் போயிட்டாரு, கணவனால் நீங்கியாச்சு. சாமி முனிவர் என்ன செய்ய போறாரு, பழையபடி பூசை செய்ய போறார். கனவு நிலை நீங்கியவன் விழித்துணர்ந்து கங்குலிடை புனைதமத்து மாமுனிவர் புலர் வளவும் பண் துயிலார் மனமுறும் அற்புதமாகி வரும் பயமும் உடனாகி துணை குறைவி தனித்தேர்மேல் தோன்றுவான் கதிர் தோன்ற பிடிஞ்சிருச்சு. விடிய கால ஆயிடுச்சு. இப்ப முனிவர் என்ன செஞ்சாருன்னா, கனவு கண்டவர் மீண்டும் தூங்கலை. எப்பவும் நல்ல கனவு கண்டா தூங்கக்கூடாது. ஒரு விடிய கால நேரத்தில் ஏதோ கோயிலுக்கு வர மாதிரி, சாமி கும்பிட்ற மாதிரி, அடியாரில் பார்க்கிற மாதிரி, திருநீர் பூசுற மாதிரி எல்லாம் கனவு வந்ததுன்னு வச்சுங்களேன், மீண்டும் நம்ம தூங்கக்கூடாது. முகம் கழுவி திருநீர் வச்சுட்டு அந்த சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப இவர் என்ன, அப்பதான் அந்த கனவு பலிக்குமா. அதனால இந்த முனிவர் என்ன செய்யறாருன்னா, அந்த கனவு வந்ததுக்கு பிறகு மீண்டும் தூங்குறது இல்லை. அதான் சொல்றாரு, புனைத கனவு நிலை நீங்கிய பின்னர் அந்த கொல்லப்பட்ட தவத்தில் சிறந்த பெரும் முனிவராகிய சிவகோசரியார் கனவாகிய அந்த நிலையின் என்றும் நீங்கிய பின் விழிப்பு நிலையினை அடைந்து கனாவில் கண்ட பொருளை உணர்ந்து
புலர்வளவும் கங்களுடைய கண்டுயிலார்னார். போது விடியும் அளவும் பொழுது விடியும் அளவும் அந்த இரவில் தூங்காதவராகி மனத்தில் மிக்க அற்புதமும் அப்புறம் ஒரு பயமும் உடனுடையராய் அப்படின்னு சொல்றார். கொஞ்சம் பயமும் இருக்கு, ஒரு அற்புதமாகவும் அவருக்கு இருக்குது. துணை வேகமுடைய குதிரை கொண்ட தனித்தேர்மையில் தோன்றும் ஞாயிற்றின் கதிரில் தோன்றிய அளவிலே. அப்ப சூரியன் உதித்தான் என்று சொல்லி சொல்றாரு. கனவு நிலை அப்படிங்கிறது சொப்பன அவத்தை, சொப்பனம் சொல்றோம் இல்லைங்களா, 5 அவத்தைகள் நமக்கு இல்லைங்களா, நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீனம். இது சொப்பனாவத்தை அப்படின்னு சொல்லி சொல்றது. கனவு நிலையில நமக்கு கருவிகரணங்கள் வேலை செய்யக்கூடியது. 5 அவத்தைகள் நமக்குங்க. அதாவது சைவ சித்தாந்தத்தில் சொல்லணும்னா காரண அவத்தை 3, காரிய அவத்தை 5ங்க. காரண அவத்தை என்னன்னா கேவலம், சகலம், சுத்தம். இப்போ கேவலத்திலிருந்து நம்ம சகலத்தில் இருக்கிறோம். சகலத்தில் 5 அவத்தை இருக்கு. நனவு, கனவு, அப்புறம் உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள். அப்படி அதே மாதிரி சுத்த நிலையிலே இருக்கு. சுத்த நிலையிலே 5 அவத்தை இருக்கு. சுத்த நிலையில இப்ப இருக்கிற நிலையிலிருந்து எல்லாம் மலங்கள் எல்லாம் நீங்கிய பிறகு பெருமானுடைய திருவடி அடைகின்ற பொழுது வரக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி அவத்தை பேதங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. இவற்றின் முறையே புருவனடு, கழுத்து, இருதயம், நாபி, மூலாதாரம் என்ற இடங்களில் ஆன்மா தங்கும் எனவும் கூறுவர். இதெல்லாம் இந்த இடமெல்லாம் ஆன்மா தங்கக்கூடிய இடங்க. எங்கெங்க அப்படின்னு சொல்றாரு, 5 இடங்கள் நம்ம ஆன்மா இருக்கக்கூடிய இடங்கள் 5 இடங்கள். அதான் சொல்றாரு. எங்கெங்க சொல்றாரு பாருங்க. ஆன்மா தங்கக்கூடிய இடம் புருவ நடு, அப்புறம் கழுத்து, இருதயம், நாபி, மூலாதாரம். 5 இடங்கள்ல ஆன்மா தங்கக்கூடிய இடங்கள். அதனால நம்ம தியானம் பண்ற பொழுது 5 இடத்துல சொல்ற பொழுது கூட அந்த இடத்துல நிறுத்தி சொல்லுவது சிறப்பு. பெரியவங்க சொல்லுவாங்க. மூலாதாரத்திலிருந்து அப்படி மேல நாபிக்கு அப்புறம் இருதயத்துக்கு மணி இந்த கண்டத்துக்கு நெற்றி புருவத்தில் வச்சு சொல்றது ரொம்ப சிறப்பு. 5 எழுத்து அந்த இடத்துல வச்சு சொல்றது நல்ல சிறப்பு. அதான் இந்த இடங்களில் எல்லாம் ஆன்மா தங்கும் எனவும் கூறுவர். கனவு நிலையில் கண்டத்தானத்தில் நின்று சூக்கு மூடல் வழி ஆன்மா தொழில் செய்யும். பின்னர் விழிப்பு நிலை அடையும் போது புருவ நடுவில் நின்று தோல உடம்பின் வழி 50 தொழில் இயற்றும் என்று சொல்லி இதெல்லாம் ஆன்மா தொழில் படக்கூடிய இடங்கள். இதை இப்ப சொன்னது எல்லாமே உணர்ந்து கனாவில் இறைவன் அருளியவற்றை நனவில் உணர்ந்து, நனவில் கண்ட பலவற்றையும் கனவில் மறந்து, கனவில் கண்ட பலவற்றை நனவில் உணராமல் இருப்பது உயிரியல்பு. இங்கு அவ்வாறு கனவில் இறைவன் அருளியவை முற்றும் முனிவர் ஏன்னா உடனே எழுந்திரிச்சிட்டார். மறுபடியும் தூங்கி இருந்தாருன்னா மறந்து போயிரு இல்லையா, சாமி என்ன சொன்னாருங்கிறது மறந்து போயிரு. அப்பவே எழுந்திருச்சு அந்த நினைவிலேயே இருக்கிறார். சாமி என்ன சொன்னாரு, கனவுல சொன்னதெல்லாம் அப்படியே மனசுல நினைச்சு கொண்டே இருக்கிறார். உலர்வளமும் கங்கருடைய கன்றுயிலாரது. கனவு கண்டபின் உறங்கினவர் நற்கனவின் பயனை இழப்பர் என்பது ஒரு மரபு. இறைவின் கடையாமத்தில் கண்ட கனா உடன் பலன் தரும். கடைசியா அதாவது விடிய காலையில் கண்ட கனா பலன் தருமா. அதை வைகரை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, 4 மணி 5 மணி இந்த மாதிரி எல்லாம் கனவு கண்டா உடனடியாக நடக்கும். அதனால சொல்றார், உடனே பலன் தந்ததாதலில் இது விடியற் காலையில் கண்டது என்று ஊகிக்கப்படும். அதில் இறைவன் அருளை எதிர்பார்த்து விழித்திருந்தனர் என்பதுமாம். இரவில் 4ஆம் சாமத்திலும் பின்னரும் உறங்கலாகாது என்பது விதி. ஒரு இரவு 4ஆ பிரிச்சு அதுல 4ஆவது யாமத்துல தூங்காம இருக்கிறது சிறப்பு. அது ஒரு சிலருக்கு முடியும், ஒரு சிலருக்கு முடியாதுங்க. வைகரி யாமம் தொழிலிழந்து என்று சொல்லுவாங்க. சேரமான் பெருமான் நாயனார் பெரிய அரசர் இல்லைங்களா, திருமாப்பாதையார். அவரே எப்படி எழுந்திருப்பார் அப்படின்னா, காலையில் நேரம் நல்ல 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சுவார். அது சேக்கிழார் பெருமான் சொல்றார், ஒரு அரசர் எந்திரிச்சு என்ன செய்வார்னா, விடியறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு குளத்தில் போய் நீராடி உடம்பு பூரா திருநீர் பூசிட்டு அப்புறம் கோயில் நந்தவனத்தில் போய் பணி செய்வாராம். தண்ணி கட்டுறது, மலர் பறிக்கிறது, மலர் தொடுத்து பெருமானுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சிருக்கிறார். புலரி எழுந்து புனல் மூழ்கி. அதுக்கு முன்னாடி வரும் அரசியல்பும் உலகியல்பும் உறுதியல்ல என்று உணர்வார். அரசியல்பும் உலகியல்பும் உறுதியல்ல என்று உணர்வார். புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றுடன் மூழ்கி
நிலவும் நந்தவனப் பணிகள் நீடு செய்து மலரும் முகையும் கொண்டு திருமாலைகள் சமைத்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த சரியத்தில் சொல்றார். சேரமான் பெருமான் நாயனார் சரியத்தில் சொல்றாருங்க. உலக இயல்பு, இந்த அரச வாழ்க்கை இதெல்லாம் உறுதி அல்ல, இது இந்த உடம்போடு முடிஞ்சு போயிடும் இல்லைங்களா. அப்ப உயிருக்கு உறுதியானது என்னன்னா பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு. அதான் சொல்றார், உலக இயல்பும் அரசு இயல்பும் உறுதியல்ல என்று உணர்வார். அப்புறம் என்ன சொல்ற, புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றில் மூழ்கி குளத்துல குளிச்சுட்டு மறுபடியும் உடம்பு பூரா திருநீர் பூசிவார். அப்படி திருநீர் பூசிட்டு போய் நந்தவனத்துல எல்லாம் பணி செய்வாராம், மலர் பறிப்பாரு, மாலைகள் கொடுப்பாரு, அஞ்சை கிணத்து பெருமானுக்கு சாற்றுவார். இப்படி எல்லாம் தொண்டு செய்திருக்கிறார் நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார். சின்ன வயசுலயே இதெல்லாம் உணர்ந்துட்டார் அவர். ஆமா, இது அதாவது என்ன சொல்றாருன்னா, அரசின் இயல்பும் அதே மாதிரி உலக இயல்பும் எல்லாமே பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற பெருமானுடைய திருவடிதான் அப்படிங்கிறது உணர்ந்தவர். கலையின் பொருள்களுக்கு எல்லை ஆடும் கலலே அப்படிங்கிறது சண்டீஸ்வர நாயனார் கோணத்தில் அவரும் சின்ன வயசுலயே உணர்ந்துடுறார். 8 வயசுலயே கலையின் பொருள்களுக்கு எல்லை ஆடும் கலலே என்று சொல்லி அது இந்த மாதிரி அவங்க எல்லாம் சின்ன வயசுலயே உணர்ந்திருக்கிறாங்க. தவத்து புனை என்று சொல்லி தவத்தினை மேற்கொண்டவாறு என்று சொல்லி சொல்றார். மனமுறும் அற்புதம் என்று சொல்லி இன்னதென்று அறியப்படாத ஒரு பெருமித உணர்ச்சி இங்கு தாம் அறியாத நிலையில் இறைவன் அருளியபடி என்று சொல்லி சொல்றார். வேடராகிய திருநாரது பெருமையும் அதனை இறைவனே முன்னின்று தம்மை அறிய வைத்த அன்பர் கூட்டத்து சேர்க்கும் அருமையும் அற்புதம் எனப்பட்டன என்று சொல்லி அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாம் என்று சொல்லி பெருமான் சிவகோசையர்கிட்ட அவராய் நேராக பெருமானுக்கு அறிவிக்கிறார். அவருடைய அடியாருடைய சிறப்பை இறைவனே அறிவித்த இடம் இந்த இடங்க. வரும் பயமும் உடனாகி என்று சொல்லி அற்புதம் காரணமாக அதனால் விளைந்ததனால் வரும் பயன் என்று சொல்லி பயம் என்று சொல்லி சொல்றார். இறைவன் அறிவிக்க அறிந்தவையும் இனி காட்ட காண்பையும் முன்னர் அறிய வாராது மாறாக பலபலவும் என்னையும் செய்தும் வர நேர்ந்தது என்னும் நினைவு பயத்தை விளைத்தது. அப்புறம் வேடனாரது பெருமையையும் அதனை நோக்க தமது சிறுமையும் பிழைகளையும் பிழைவாராது பொறுத்து இறைவன் அருளியவற்றை உணர்ந்த போது பயம் வந்தது. ரொம்ப முக்கியம் பாருங்க, தின்னனாருடைய அன்பை பார்க்கிற பொழுது இவர் ஒன்னு நம்ம அந்த அளவுக்கு அன்பு இல்லை அப்படிங்கிறது சிவகோசரையரே சொல்றார், உணர்றார். இருந்தாலும் கூட என்னுடைய பிழைகள் எல்லாம் பொறுத்து பெருமான் எனக்கு அருள் செஞ்சிருக்கிறான் என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்லுவார் பாருங்க. அத்தாவுன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். அந்த பாடல் எத்தனையும் அரியணை எளிய யானாய் எனை ஆண்டு கொண்டுங்கு இறங்கி ஏன்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்று இத்தனையும் எம்பரமோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு என்று சொல்லி பெருமானுடைய கருணைக்கு எனக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு அப்பர் சாமிகளை இந்த இடத்துல சொல்றாரு. அதனால பெருமான் எப்போ ஆட்கொள்ளணுமோ அப்போ ஆட்கொள்வார். அற்புதம் என்பதற்கு வேடரது தீய செயல் சிவபெருமானுக்கு இப்படியும் இருந்ததோ என்ற ஆச்சரியமிடமும் சாமானிய வேடர் தேவர்களுக்கு அறிய நிலையினும் சிவபெருமான் பாராட்டப்படும் நிலையினும் அடைந்தனர் என்று ஆச்சரியம் எனவும் உரைப்பார் உண்டு என்று சொல்லி ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க என்று சொல்லி அவருடைய கருத்து இல்லை, சிவகணியுடைய கருத்து இல்லை, ஒரு சிலர் அப்படியும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல. இவ்வாறு அற்புதமும் பயனும் உடனாகிய மனநிலையோடு முனிவர் நாளில் மேல் செயல்களையும் செய்தனர் என்று சொல்லி சொல்ற. மறையவன் அறிவு பெற்றெழுந்து மனமிக கூசி வைகரை குளித்து தான் முன் செய்வதோர் பொற்புடை பூசனை புகழ்தரச் செய்து தோன்றா வண்ணம் இருந்தனனாக என்று திருமரத்தில் சொல்றார். சிவகுணி ஐயா பெரிய புராணம் மட்டுமல்ல, அந்த திருமரத்தையும் தெளிவா படிச்சிருக்கணும். இல்லைன்னா அந்த பாடல் தான் இது அப்படின்னு சொல்லி நீக்க முடியாது இல்லைங்களா. கண்ணப்பர் திருமரத்தையும் தெளிவா படிச்சிருக்கணும், கையிலை பாதி காலத்தை பாதியும் படிச்சிருக்கணும். எல்லா நூல்களும் படிச்சிருந்தா தான் அது அப்படி மேற்கோள் காட்டி எடுக்க முடியும். துணை புறவினர் வேகமாக செல்லும் குதிரை என்று சொல்லி சூரியன் போய் மறைஞ்சதை அந்த உதயமானதை சொல்றார். கண்ணாறு ரவி கதிர்வந்து கார்கரப்ப என்று சொல்லி சொல்லுவது போல ஞாயிறு தோன்ற சில நாளிகளின் முன்பு முனிவர் சென்று புனல் மூழ்கி கடன் முடித்தார் என்று சொல்லி வைகரை குறித்து என்று சொல்லி சொல்றார். அந்த பாடல்ல கங்கை போல் புனிதம் வந்தவனையே என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஏற்கனவே சொன்ன ஓமை. அது நாயனார் 2 வயசுல இருக்கிற பொழுதே சொன்ன ஓமை இல்லைங்களா. கங்கையின் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்து அமுதமூறி ஒளிய
ஒழுகிய மழலை தீஞ்சொல். சொன்னதை மீண்டும் வந்து ஊமை வந்து மீண்டும் வராது, சேக்கிழ பெருமானிடத்துல வராது. அதை வச்சு உறுதியா சொல்றேன், இது வந்து ஆசிரியருடைய பாட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஐயா வந்து பேராசிரியர் ஐயா வையாவியர் வந்து திருவாசகம் 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றார். அவர் சொல்றாருன்னா காரணம் சொல்றாரு. அதுக்கு பாடல் அமைப்புகள் வச்சு சங்க காலத்துக்கு முற்பட்ட பாடல், அந்த பாடல் அமைப்பையெல்லாம் வச்சு செய்யல் முறையெல்லாம் வச்சு இது வந்து 3ஆம் நூற்றாண்டுடைய பாடலாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அப்படியே ஒன்று சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லணும், அப்போ தான் வந்து அது எடுபடும். ஆசிரியர் சொல்கிறார் 3ஆம் நூற்றாண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய பேர் நிறைய 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்கிறாங்கன்னு வைங்களேன். சூரியன் உதயமாயிருச்சு, அடுத்த நாள் வந்து பூசையெல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன செய்ய போறாரு, சிவலிங்க திருமேனிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்க போறாரு. இப்போ 6வது நாள் இது. முன்னை நாள் போல் வந்து திருமுகலி புனல் மூழ்கி பன்முறையும் தம்பிரான் அருள் செய்தபடி நினைந்து மண்ணு திரு காலத்து மலை ஏறி முன்பு போல் பிஞ்சகனை பூசித்து பின்பாக ஒளிந்திருந்தார். பின்னாடி போய் சாமி சொன்ன மாதிரியே ஒளிஞ்சிட்டார். அதே மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிட்டு போய் ஒளிஞ்சிட்டார். இப்ப இந்த 4 நாள் ரொம்ப வருத்தப்பட்டார் இல்லையா, இப்படி எல்லாம் ஆகுதுன்னு சொல்லி. இப்ப ஒண்ணு வருத்தப்படல. ஏன் வருத்தப்படலைன்னா சாமியே சொல்லிட்டாருல்ல, எனக்கே பிடிச்சது அந்த பூசையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாருல்ல, அதனால அந்த மன வருத்தம் இல்லை. எப்பவும் போல தூய்மைப்படுத்துறாரு, ஆனா பவித்திரமா செயல் செய்யல. இந்த புண்ணியார்ச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது செயல். ஏன் செயல் அப்படின்னா இறைவனே சொல்லியிருக்கிறார், அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இணையவாம் என்று சொல்லி சொன்னதுனால கொஞ்சம் மனசு வந்து ஒரு பெரிய இறுக்கமெல்லாம் இல்லை. அந்த 4 நாள் இருந்த மாதிரி 5 நாள் இன்னைக்கு இல்லை. இன்று 6வது நாள் பூஜை. முன்னை நாள் போல் வந்து அப்படின்னா அதான் இப்ப பாத்தீங்களா, இதுலயே பாத்துங்களேன் என்னென்ன செஞ்சாருன்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. என்னென்ன செஞ்சாரு, தீர்த்தம் கொண்டு வந்தாரு, தீர்த்தம் விட்டாரு, நிர்மாலய மலர் எடுத்தாரு, தீர்த்தம் விட்டாரு, அப்புறம் மீண்டும் அர்ச்சனை செய்தாரு, மீண்டும் நிவேதனம் செஞ்சாரு, மீண்டும் சாமியை போற்றி பாடினார். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. அதனால முன்னை நாள் போல் வந்துட்டு நம்ம எல்லாம் மனசுல நேத்து மாதிரி இன்னைக்கு செஞ்சிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். திருமுகலை புனல் மூழ்கி அப்படின்னார். திருமுகலையின் நீரில் மூழ்கி தமக்கு பெருமானாகிய காலத்தியப்பர் கனவில் அருள் செய்தபடியினை பலமுறையை நினைந்து கொண்டு சாமியினுடைய அவர் செய்த அந்த அருளை பலமுறை நினைந்து அவர் அப்படியே தன்னுடைய நிலையை நினைந்து கண்ணப்பருடைய அன்பை நினைந்து இறைவனே சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த அன்பா அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி, அதே மாதிரி ஒரு அற்புதம், இப்படி எல்லாம் பலவாறு அவர் வந்து அதை அனுபவிக்கிறார். பலமுறையை நினைந்து கொண்டு நிலை பெற்ற திருக்காலத்தின் மலையில் ஏறி முன்பு போல கடவுளை பூசித்து பின்புறமாக ஒளிந்திருந்தார். அப்படி வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கிறார். முன்னை நாட்களில் செய்த வழக்கம் போல் தினநாள் எவை கண்டு பூசித்த 2ஆம் நாளுக்கு முந்தைய நாட்கள் என்று சொல்லி சொல்றார். தவம் செய்யும் மனத்திலிருந்து திருமலையின் அடிவாரத்திற்கு வந்து இப்ப சாமி அவரு சிவகோசரியார் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மலையில தவம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறார். அவர் தங்கி இருக்கக்கூடிய மலை வேறு, பூசை செய்வதற்காக இங்க வந்து பூசை செய்ய வேண்டியது, பூசை செய்து கொண்டு அந்த மலையில போய் தவம் இருக்க வேண்டியது. அதை தபோதனம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. அது எங்க இருக்குன்னு தெரியல, எங்க யாராவது அது அடையாளம் வச்சிருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. தனிந்தமன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார்கள். இந்த தபோவனம் எங்க இருக்குதுன்னா பக்கத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. அந்த மலைக்குள்ளதான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வனம் இருக்கும். முதல் நாள் என்ற சுப்பராய செட்டியார் வந்து தவம் செய்யும் வனத்திலிருந்து திருமலையின் அடிவாரத்துக்கு வந்து தவம் செய்யக்கூடிய இடம் வேற, பூஜை செய்யறதுக்கு இங்க வர்றாரு. அங்கிருந்து தம்பிரான் அருள் செய்தபடி பன்முறையை நினைந்து என்று சொல்லி பன்முறையை நினைந்ததில் பலவாற்றான வைத்து சிந்தித்தல், அந்த அற்புதமும் வரும் பயனும் உடனாகி என்ற இடத்து சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. வந்து அப்படின்னு இவை யாவும் முன்னை நாட்களில் போல நிகழ்ந்தன. மூழ்கியவின் பூசணைக்குரிய பூ நீர் முதலிய பொருள்களை தேடுதலும் மலையேறி செல்லுதலும் திருவருள் திறத்தினை சிந்தித்த வண்ணமாகவே நிகழ்ந்தன என்பார். நினைந்து ஏறி அப்படின்னு சொல்லி சொல்ற. முன்பு போல் பூசித்து அப்படின்னா முன்னை நாள் போல் வந்து என்றலே அமையும், மீண்டும் முன்பு போல் என்றல் வேண்டாயனின் அவன் அற்றன்று. இந்நாள் பூசையில் முன்னாட்களில் செய்தது போல் இறைச்சி எலும்புக்கல்லையும் திருவலகால் மாற்றுதலும் மீண்டும் புனல் மூழ்கி வருதலும்
பவித்திரமாம் செயல்புரிதிலும் அது பற்றிய பிரார்த்தனையும் நிகழவில்லை எனவும் திருவருள் திறத்தினை எண்ணி உருகி சாந்தி பெற்ற மனம் இருந்தது எனவும் குறிப்பார் மீண்டும் முன்பு போல் என்று சொல்றார். ஆமா, அந்த மாதிரி எல்லாம் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு அவருக்கு மனநிலையெல்லாம் இல்லை. இந்நாளில் திருமுன்பு கிடந்த இறைச்சி முதலியவற்றை மாற்றினரோ அன்றோ எனில் மாற்றினர். இன்னைக்கு அந்த இறைச்சி எல்லாம் சுத்தம் படுத்தினாரு, கோயிலெல்லாம் கழுவி விட்டாரு. ஆனா அந்த மன கஷ்டம் இல்லை. ஆயின் அவற்றை இறைவன் தமக்கு இனியவாம் என்று அறிவித்தமையின் அவை அனுசிதம் என்று உணதல் என்று என்னை நிர்மாலியங்களோடு ஒப்ப கண்டு அவர் அகற்றிய பின்னர் அந்நாள் பூசையினை முடித்தன் என்பது ஊய்க்க நின்றது என்று சொல்லி தான் முன் செய்வதோர் பொற்புடை பூசை புகழ்தரச் செய்தி என்று திருமணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு முன்னை நாட்களில் செய்த பூசை தாம் அனுசிதம் என்று கொண்டதற்கு பிராயசித்தம் அப்படின்னு சொல்ற. அதுக்கு பிராயசித்தமாக இன்று நடந்தது என்று சொல்ற. இப்பாட்டில் சிவகோசரியார் 6ஆம் நாளில் பூசை முடித்த திறம் கூறப்பட்டது. இவை முன்னை நாள் போல் நிகழ்ந்தன என்றாலே அமையும். வந்து மூழ்கி ஏறி என்று விரித்து கூறியது மிகையாம் என்று சொல்லி அந்நான்கு நாளிலும் பூசித்தல் முதலியவற்றில் முனிவர் பெருங்கவலை கொண்டனர். இந்நாளிலோ எனில் மனக்கவலை ஒலிகை என்று இறைவர் ஆணையிட்டதனால மனக்கவலை இல்லாது பூசை செய்கின்றார். சாந்தி பெற்ற மனத்தோடு இவை நிகழ்ந்தன என்று சொல்றார். பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் முதலான கொண்டடைந்தார். இதெல்லாம் முதல்ல செய்தது என்று சொல்றார். இப்ப அடுத்த திருப்பாட்டு 6வது நாள் வழிபாடு. இனிமேல் தான் சரிதத்தினுடைய நிறைவாக இருக்கக்கூடிய 6வது நாள். நாளாரில் கண்ணிடர்ந்து அப்போ வல்லேன் அல்லேன் என்று சொல்லி நமக்கு பட்டணத்தடிகள் சொல்றார். 6 நாள்ல பெருமான்கிட்ட போய் பழகி பெருமானிடத்தில் அன்பு கொண்டு கண்ணை பெயர்த்து அப்போது அப்படிங்கிறது என்னால் செய்யவே முடியாது அப்படின்ட்டார். இல்லைங்களா? 3 செயல்களை செய்யவே முடியாதுன்ட்டார். வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்ல. அப்புறம் கடைசியா நாளாரில் கண்ணிடர்ந்து அப்போ வல்லேன். அது 6வது நாள் தான் இன்னைக்கு. அது 6வது நாள் வழிபாடு தான் இன்றைய நாள் வழிபாடு. இதை செய்யவே முடியாது அப்படின்ட்டார். பெற்ற பிள்ளைய அடியார் வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக உணவு படைப்பது அப்படிங்கிறது முடியவே முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு மனைவி சொன்னதுக்காக வாழ்நாள் முழுக்க அப்படி ஒரு விரதம் இருக்கவே யாராலையும் முடியாது. அதனாலதான் இறைவனே கடைசி என்ன சொல்றாருன்னா, ஐம்புலனால் மிக்க வென்றீர் அப்படின்னு சொல்லி சொல்ற. புலன்களை வெல்லுவது அப்படிங்கிறது சாதாரணமான மக்களால முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ற. கருமுகில் என்ன நின்ற கண்படா வில்லியார்தாம் வருமுறை 6ஆம் நாளில் வரும் இரவு ஒளிந்த காலை அருமறை முனிவனார் அனைவதன் முன்னம் போகி தருமுறை முன்பு போல தனிப்பெரு வேட்டையாடி. இப்ப 6வது நாள் கருமுகில் என்ன நின்ற கண்படா வில்லியாரும் விடிய தூங்குறதே இல்லை. கரிய முகில் போல நிக்கிறாருங்க. சாமிக்கு முன்னாடி நின்று கொண்டே இருப்பது, உட்கார்றது கிடையாது. ஒரு அரசவை காவலர் எப்படி இருப்பாங்க, கன்னை கையில வச்சுட்டு அப்படி சுத்தி பார்த்துட்டே இருப்பாங்க. யாராவது போறாங்களா அப்படின்னு சொல்லி அப்படி சுத்தி அது மாதிரி நாயனார் சாமிக்கு முன்னாடி அந்த வில்லை அம்பை வைத்துக் கொண்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். கண்படா வில்லியார் அப்படின்னு. அப்படி தாம் இறைவரை கண்டபின் முறையாக வரும் 6ஆம் நாளிலே வரும் இரவு ஒளிந்த மாறி வரும் இரவு நீங்கிய புலர்காலையில் அரிய மறையில் வல்ல முனிவர் அணைவதற்கு முன்னே, முனிவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் போயிடுறாரு, வேட்டையாடுறதுக்கு போயிடுறாரு. 2 பேரும் சந்திக்கிறதே இல்லை. 6 நாளுமே 2 பேரும் சந்திக்கிறது இல்லை. ஆனா கண்ணப்பர் திருமணத்துல பார்க்கிற மாதிரி வருது. யாரு பார்க்கிறாங்கன்னா கண்ணப்பர் பார்க்கறது இல்லை. அவர் சிவகோசரியார் நாயனாரை பார்த்து நடுக்குற்றதாக இருக்குது. அதனால அது வேற. நமக்கு ஆசிரியர் பெருமானுடைய கூற்று தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? அதுல இருக்கு. அருமறையில் வல்ல முனிவர் அணைவதற்கு முன்னே கரிய முகில் போல நின்ற கந்துயில் கொள்ளாத வில்லினை ஏந்திய திறனார் திருமுன்பு நின்றும் நீங்கி போய் ஊனமுதம் தரும் முறையில் முன்பு போல தனித்த பெரிய வேட்டையினை ஆடினார். மீண்டும் வேட்டையாடுறதுக்கு போயிட்டார். 6வது நாள் வழிபாட்டுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துட்டு கொண்டு மலர் பறிப்பதற்கு, வேட்டையாடுவதற்கு, புனல் கொண்டு வருவதற்கு இப்படி எல்லாம் போயிட்டார். கரிய முகில் போல, கருக்கொண்ட மேகம் போல அப்படிங்கிறார். ஏன் கரிய முகில் அப்படின்னு சொன்னார்னா, அன்பு என்று சொல்லக்கூடிய நேரை பொழியக்கூடிய மேகம் இதுதான். இந்த உலகத்துக்கு அன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மேகம், அன்பு மேகம் என்று சொல்லி உருவும் பயணம் பற்றி வந்த ஓமை என்று சொல்லி கரிய மேகம் தான் மழை கொடுக்கும். வெள்ள மேகம் அப்படியே போயிடும். அதனால இந்த கரிய மேகத்துக்கு உங்கள் கருமுகில் அப்படின்னு சொல்லி ஓமை சொல்றார்.
மேகம் உலகோம்புதல் போல விளங்குதல் பாராமல் குடுமிதேவரை காவல் புரிதலின் கருமிகள் என்றார் என்று சொல்லி சொல்லாருங்க. கருவறை கால மேகம் ஏந்தியது என்ன என்று சொல்லி அவங்க அப்பா வந்து குழந்தையை கையில் எடுக்கிற பொழுது, தினனார் அவதரிக்கின்ற பொழுது குழந்தையை கையில் எடுக்கிறார். அது கையில் எடுக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க அப்பா வந்து கரிய மலை போல இருக்கிறாரு. ஒரு மலை வந்து கரிய மேகத்தை தாங்கி இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுவார் சேக்கிழார் பெருமாள். கரிய மேகம் இவர் தினனார், கரிய மலை அவங்க அப்பா நாகன் அப்படி சொல்லுவார். ஒரு உதாரணம் சொல்லுவார். நின்ற கண்படா வில்லியார் அப்படின்னார், அல்லுரங்கார் அப்படின்னு சொல்லுகிறார். திருக்கையில் சிலையம் தாங்கி மைவரை என்ன வையா மருந்து நின்று அகலா நின்றார் என்று சொல்லி, அதாவது கண் மூடுறதே இல்லை, தூங்க 6 நாள் சாப்பிடல, அதே மாதிரி தூங்கல, அப்படியே பெருமானுக்காகவே இருக்கிறார். வருமுறை 6ஆம் நாள் திருநாள் திருக்காலத்தியப்பரை கண்டு அவர் அருள்நோக்கால் சிவத்தன்மை பெற்று பூசித்து வரும் அம்முறையில் 6வது நாளின்கண் 6ஆம் நாளாகிய நாளை திருநாள் சிவப்பேர் அடைந்த திருநாள் என்று சொல்லி என்னால் சொல்லுவாங்க. அந்த நாள் தான் இது என்று சொல்லி 6 நாளில் கண்ணப்பர் பேரடைந்தனர் என்று சொல்லி 4ஆறில் கண்ணிடர்ந்து அப்போ வல்லேன் அல்லேன் என்று சொல்லி பட்டணத்தடிகள் திருவாக்காலும் உணரப்படும் என்று சொல்லி இரவு ஒளிந்த காலை விடியற் காலத்தில் போறார். விடியற்கால நேரம் தான் வேட்டை போல் செல்லுவதற்கு தகுந்த காலம். இரவு நேரத்தில் நடு இரவுல வந்து மிருகங்கள் தெரியாது, பகல்ல வந்து அது தப்பிச்சு ஓடிடும். அந்த விடிஞ்சு விடியாம இருக்குது பாருங்க, அந்த நேரம் தான் வேட்டையாடுவதற்கு உகந்த நேரம் என்று சொல்லி வேடுவர்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் போறார். அருமறை என்றும் அருமுனைவர் என்றும் கூட்டி உரைத்தது. முன்னை நாட்களில் உண்மை விளங்காது மறைக்கப்பட்டிருந்த மறை நீங்கி விளக்கம் பெற நின்றவர் என்று சொல்லி மறை முனிவர் என்று சொல்லி சொல்றார். தினனாரது அன்பு நிலை இல்லதென்று கூறாது நாளைக்கு காட்டுவோம் காண்பாய் என்று மறைமுறையில் இறைவர் அருளினார் என்று சொல்லி சொல்றார். தினனார் வைகரையில் உருவக தெரியா போதில் வேட்டைக்கு செல்லும் செயல் நிகழ்த்த அதனை சொல்றாரு. தனிப்பெரும் வேட்டை, ஒப்பற்ற பெரிய வேட்டையினை கான் வேட்டை தனியாடி. இன்னைக்கு போனதான் தனிப்பெரும் வேட்டை. இனிமேல் அவர் வேட்டைக்கு போக போறது இல்ல, பெருமானுடைய திருவடியிலேயே இருக்க போறார். அதான் தனிப்பெரு வேட்டை என்று சொல்லி சொல்றார். இவ்வேட்டை முக்கிய முந்தைய 4 நாட்களின் வேட்டை போல பூசைக்கு வேண்டும் ஊனமுதம் உதவுவதன்றி திருவருள் வெளிப்பாட்டுக்கு உதவியதாய் முடியும் நிலை பெற்றது. அதெல்லாம் சாதனம். இது வந்து அந்த சாதனத்தால் அடையக்கூடிய சாத்தியம் என்று சொல்லக்கூடியது பயன். அதாவது அதன் மூலமாக பெற்ற இந்த 5 நாள் வழிபாடு செஞ்சார் இல்லைங்களா, அந்த 5 நாள் வழிபாட்டினுடைய பயனை அடையக்கூடிய சாத்தியம் இதுதான் பயன் என்று சொல்லி சொல்ல. தனிப்பெரும் வேட்டையாடி தின்னப்பனார் பேரடைந்ததாகி இந்த 6ஆம் நாள் சரித பகுதியை கூறும் ஆசிரியர் முதல்ல கொச்சக்கழிப்பவர்கள் சொல்லி வந்தாரு. இப்ப வந்து அரிசீர் கழிநிலை விருத்தத்தால அப்ப யாப்ப அப்படியே மாத்திட்டார் பாரு. 6 சீர் இருக்கும். ஒவ்வொரு வரியிலையும் 4 வரியிலையும் 6 சீர் இருக்கும். ஏன்னா திருவடி பேரடைந்தது வந்து அரிசீர் கழி விருத்தத்தால சொல்றது ஒரு இயல்பு. அப்படியே மாத்தி சொல்றாரு. அடுத்த பாட்டு. மாறிலூன் அமதும் நல்ல மஞ்சான புரளும் சென்னி 7 நாள் மலரும் வெவ்வேறு இயல்பனில் அமைத்துக் கொண்டு தேருவார்க்கு அமுதமான செல்வனா திருக்காலத்தி 6 சேர் சடையார் தம்மை அணுக வந்து அணையான் என்றார். அருமையான. அதாவது என்ன சொல்றாருன்னா, நிகரில்லாத ஊனமதம் மாறிலூன் அமுது நல்ல மஞ்சன புரளும் சென்னி 7 நாள் மலரும் வெவ்வேறு இயல்பனில் அமைத்துக் கொண்டு அப்படின்னார். 6வது நாள் வழிபாட்டில் நிகரில்லாத ஊனமுதெல்லாம் எப்பொழுதும் போல தயார் பண்ணிட்டாரு. நல்ல திருமஞ்சன நீரை பொன்முகலி ஆற்றல் நீரை தன்னுடைய திருவாயிலே முகந்து கொண்டார். அவருக்கு அங்க ஒன்றும் கலசம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, வாய் தான் கலசம். சென்னியில் ஏறும் புதிய மலர்களை எல்லாம் பறித்து அப்படி குடுமையில செருகிட்டார். நாயனாருக்கு வந்து நல்ல முடியெல்லாம் ரொம்ப அடர்த்தியான முடிகள் இருக்கும். ஏன்னா அப்படி அந்த முடியில வந்து அதெல்லாம் செருகிட்டார். புதிய மலர்களை செருகி கொண்டு வெவ்வேறாக தன்மையில் அமைத்துக் கொண்டு தேருவார்க்கு அமுதமான செல்வனார் திருக்காலத்தை ரொம்ப அருமையான இடங்கள். தெளிந்து தேறுகின்ற அன்பர்களுக்கு அமுதம் போன்ற செல்வனாரும் திருக்காலத்தில் எழுந்தருளியருமாகி கங்கையாறு சேர்ந்த சடையாரை அணுகுவதற்கு வந்து அணைகின்றாராகி தேருவார்க்கு அமுதமாகி அப்படின்னு சொல்லி சொல்றார். மேவினார் பிரியமாட்டா விமலனார் அப்படின்னு ஒரு இடத்துல அடுத்து கண்ணில் குருதி வருகின்ற பொழுது சொல்றார். மேவினார் பிரியமாட்டா அப்படின்னார். அப்படின்னா
பெருமான் திருப்படிக்கு போனவங்க திரும்ப கீழே வர மாட்டாங்களாம். இந்த இடத்துல தேர்வார்க்கு அமுதமானார் அப்படின்னா, நல்ல பக்குவம் உடையவர்களுக்கு பெருமான் எப்படி இருப்பார், அமுதம் போன்றவனாக இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப அருமையான இடம் இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு சில சொல்லலாம் இங்கதான் பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல சொல்வார், நல்ல ஒரு இடம். மாறில் ஊன் அமுது என்று சொல்லி ஒப்பில்லாத ஊனாகி அமுது, ஊனமுதுன்னா ஊனாகி அமுது என்று சொல்லி முன்னாட்கள் ஈட்டி ஊனிலும் சிறந்த என்று சொல்லி, இது முன்னாட்கள் போலன்றி அன்று உடும்பும் அடித்து சமைத்து கொண்டது என்பது கடும்பகல் வேட்டையில் காதலை தடித்த உடும்பொடி என்று சொல்லி திருமரத்தால் அறியப்படும். திருமரத்தில் சொல்லியிருக்கு. எப்பொழுதும் பன்றிக்கறி தானே சமைப்பாரு, உடும்பு கறியை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு 6வது நாள் அப்படின்னு கண்ணபதேவர் திருமரத்தில் நக்கீர தேவநாயனார் பாடியிருக்கிறார். பெரிய புராணத்தில் இல்ல, ஆனா அங்க அதுல சொல்லப்பட்டிருக்கு. சென்னி ஏறும் நாள் மலர்கள் தூதுனரும் பள்ளித்தாமும் குஞ்சு மேல் புதைய கொண்டார் என்று சொல்லி திருப்பள்ளித்தாமத்தை அப்படியே தலையில சொருகி கொண்டு வர்றார். வெவ்வேறு இயல்புகள் அமைத்துக் கொண்டு என்று சொல்லி வெவ்வேறு இயல்பான என்று சொல்லி ஊனமுத முதலியான முன்னை நாட்கள் கொண்டபடி சிறந்தன் என்பது சொல்லி, அப்படி முன்னாட்களில் கொண்ட பொருள் அவர் எண்ணியபடி இறைவன் திருப்பூசைக்கு பயன்பட்டன. இவ்வாறன்றி இறைவன் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கிடையவாம் என்று முன்னை நாள் இரவே உகந்து கொண்ட பாங்கினால் திருவருள் வெளிப்பாட்டுக்கு துணை கருவிகளாய் அமைந்த இயல்பினவன்றி அவர் எண்ணி அமைத்துக் கொண்டவர் அற்ற நாள் பூசிக்க பயன்படாத இயல்பு என்பது குறிப்பு. அதாவது அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணையவாம் என்று சொல்லி இறைவனே முந்தின நாள் 5வது நாள் இரவு சொன்னதுனால அப்பவே சாமி எல்லாத்தையும் ஏற்றுட்டாராம். அதனால அது அப்பவே இறைவன் ஏற்றுக்கொண்டதுனால இதெல்லாம் நிர்மாலயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, இது 6வது நாள் சாமிக்கு அது போய் சேர்றதில்லை, அது திருவருள் வெளிப்பாட்டுக்கு மட்டும்தான் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமே அதான் வாயில் நன்னீர் சிந்திட ஊனும் சிதறி வேல கொந்தர பள்ளித்தாமம் குஞ்சு நின்று அலைந்து சோர, இதெல்லாம் எல்லாமே கொண்டு போனது எல்லாமே கீழே விழுந்துருச்சு. முன்னை நாட்களில் போல பூசை நடப்பாது கண்ணிடந்து சாத்தியதும் சாத்த உருப்பட்டதும் ஆகிய பூசையே நிகழ்ந்தது என்பது காண்க என்று சொல்லி சொல்றாரு. தேர்வார்க்கு அமுதமான செல்வனார் அப்படின்னார். தேர்வார்னா சிவபெருமானே முழு முதலாகிய பசுபதி ஆவார் என தேறி தெளிந்த அறிவுடையவர் என்று சொல்லி சொன்னார். ரொம்ப முக்கியம். பெருமான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது வேணும் நமக்கு. அந்த பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானான். பொது நீக்கி தனை நினைய வல்லோர்க்கு, எல்லாரும் எல்லா சாமி சாமி நம்ம சாமி சாமின்னு சொல்லி வழிபாடு செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் சிவபெருமான் தான். அவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி தனி முதலாம் பரன் என்று அப்படின்னு சொல்லி வரும் ஒரு இடத்துல. தனி முதலாம் பரன் என்று சொல்லி இதே சரீரத்தில் தான் வருது. தனித்தன்மையான கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தான். தனி பெருங்கடவுள் பெருமான் தான். அதான் தேர்வார்க்கு அமுதமான செல்வனார் என்று சொல்லி சிவபெருமானே முழுமுதலாகிய பசுபதி ஆவார் என தெளிந்து தேறிய அறிவுடையவர்களுக்கு என்ன சொல்றது, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை குடல். தெளிதல் வந்தாதான் நெட்டை குடல் வரும் இல்லைங்களா? அந்த தெளிவு வரணும் நமக்கு, அப்பதான் நெட்டை குடல் வரும். ஞானத்தினுடைய 4 நிலைகள், முதல்ல கேட்கணும், அப்புறம் சிந்திக்கணும், அதற்கு பிறகு தெளியணும், தெளிந்த பிறகு நெட்டை குடல். நெட்டை குடல் என்று சொல்வது பெருமான் திருவடி அடையது. அப்படி தேர்வார் எனப்படும் அவர்களுக்கு இறைவர் அமுதமாகவர் என்பது அமுதம் நிலைவேறுடையதாய் உள்ளத்தை ஒரு மின்ப ஊற்றி என்று சொல்லி மரணத்தை நீக்கும் இனிய மருந்து என்று சொல்லி சொன்னார். செல்வனார் அதனால் குறைவில்லாதவர் செல்வன் திருக்காலத்தியுள் அப்பன் என்று சொல்லி திருமரத்தில் நக்கீர தேவநாயனார் சொன்னார். செல்வன் திருக்காலத்தியில் பெருமான செல்வன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா? செல்வன் நெடுமாடம் சென்று சேனோக்கி செல்வம் மதிதோய 7 செல்வம் வர்றதில்ல இல்லைங்களா? 7 செல்வம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டில் 7 செல்வம் வரும். குழந்தைகளை வாழ்த்துட்டு அந்த செல்வத்தில் வாழ்த்தலாம். அடி சார்ந்தவர்க்கு முடியா இன்பம் நிறைய கொடுப்பினும் குறையா செல்வர் என்று சொல்லி திருவிடை மருதர் மும்மணி கோவிலையும் பட்டணத்தடிகள் பாடுறார். ஆமா, அடி சார்ந்தவர்க்கு முடியா இன்பம் நிறைய கொடுப்பினும் குறையா செல்வம் என்று சொல்லி சென்றடையாத திருவுடையானே அப்படின்னு சொல்லி நமக்கு ஞானசம்பந்த பெருமான் திருச்சிராப்பள்ளி தேவாரத்தில் சொன்னார். அவனுடைய செல்வத்துக்கு எப்பொழுதும் குறையே கிடையாது. தேருவார் தெல்ல தேறி தெளிந்து சித்திப்பதோர் உள்ள தேரணும் அவது ஒளி ஒளி என்று சொல்லி தேறிய தொண்டரை சென்னறிக்கை ஏற்றும் தகையனை என்று சொல்லி இன்னும் தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய அந்த மாதிரி என்ற பசுபதியார் காலாய் தொண்டு செய்வதனை அன்று வேறறியா தன்மையிலை சிறந்தவர்கள் தேருவார் என பெறுவர். முன்னடியார் தாழ்வடிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் இல்லையா? திருவெம்பாவி சொல்வது போல
வேற எந்த ஒரு தொண்டும் செய்யாதவர்கள். பெருமான் திருவடியே இது என்கொங்கன் என் நண்பர் அல்லாதோர் செய்யறதுக்கு என்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்கு என்று சொல்லி வெம்பாவையில் சொல்வது போல சொன்னார். 6 சேர் சடையார், 6 அருட்பெருக்கையும் சடை அன்பை நெறியனது விரைவில் குறிப்பார் அணுக என்று சொல்ல சேரும் பொருட்டாக அணுகுதல். சிவத்தை சார அனைவர் என்று சொல்லி, பெருமானை சாருவதற்காக அனைவர் என்று சொல்லி, அணையா நின்றார் அணைகின்றனராய் நிகழ்காலத்துக்கு முற்றேற்றம் என்று சொல்லி அணையா நின்றார் சொல்றார். இப்போ இப்படி எல்லாம் அவர் அமுதெல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். கொஞ்சம் காலதாமதம் ஆயிப்போச்சு. ஏன்னா எப்பொழுதும் ஆகிறத விட கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளவு நேரம் ஆகிப்போச்சு என்று சொல்லி வேகமா வர்றாரு. அப்படி வேகமா வருகின்ற பொழுது சகுனங்கள் எல்லாம் நிறைய வருது. ஆமா, நிறைய பறவைகள் எல்லாம் இறந்து கிடக்கிறது. அப்புறம் ஒரு சில பறவைகள் கத்தக்கூடிய ஒலி ஆகாத பறவைகள் எல்லாம் கத்துது. சரி, இப்படி எல்லாம் ஆச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், நம்ம போற வழியில ஏதாவது நம்மளுக்கு துன்பம் வந்துடும், ஏதாவது ஒரு ஆயிரம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனா அவர் அப்படி நினைக்கல. சாமிக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லி நினைச்சார். தன்னை பற்றி உணர்வு அவருக்கு இல்லையே. அவர் எப்படி இருக்கிறாருன்னா, அவனே தானே ஆகிய ஏகனாகி இறைவனை நிற்கின்றவர் அவர். அதனால தனக்கு துன்பம் வரும் நினைக்கல தின்னனார். என்ன நினைக்கிறாருன்னா, சாமிக்கு ஏதாவது துன்பம் வந்துருமா, அதாவது இந்த சகுனங்களால துன்பம் வரும் தெரியுது. ஆனா தனக்கு அப்படிங்கிறது இல்ல. அந்த இடத்துல எல்லாமே தேவருக்கு தான். பசிக்குதுன்னு தெரியுது, தனக்கு பசி இல்ல, தேவருக்கு பசிக்கும். மிருகங்களால துன்பம் வரும்னு தெரியுது, தனக்கு துன்பம் இல்ல, யாருக்கு, நான் பெருமானுக்கு தான் துன்பம் அப்படின்னு சொல்ற நினைக்கிறார். அந்த பாட்டு அருமையான திருப்பம். இத்தனை பொழுதுதால் தேன் என விரைந்து ஏகுவார் முன் மொய்த்தவள் சகனமெல்லாம் முறை தீங்கு செய்ய இத்தகு தீய புட்கள் ஈண்ட முன் உதிரம் காட்டும் அத்தனுக்கு என்கொள் கெட்டேன் அடுத்தது என்று அணையும் போதில் அத்தனுக்கு என்கொள் கெட்டேன். ரொம்ப முக்கியம். ஆமா, தனக்கு ஏதாவது ஆயிரும் நாயனார் நினைக்கல, சாமிக்கு ஏதாவது ஆயிருமோ என்று சொல்லி. அப்படின்னா தன்னுடைய நிலையே அவருக்கு இல்லை. தன்னுடைய நிலையை தன்னை மறந்தால், தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் அங்கே தலைவந்தாலே அந்த தேவாரத்துக்கு தகுந்த இடம் இதுதான். தன்னை மறந்தால் அப்படிங்கிறது இதுதான். ஒரு ஆன்மா எப்படி பெருமானுடைய திருவடியில தன்னை மறந்து ஐக்கியமாகும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும். அதான் இந்த இடத்துல சொல்றாரு, அத்தனுக்கு என்கொள் கெட்டேன் அப்படின்னா, சாமிக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு வராரு. நினைச்ச மாதிரியே கண்ணில உதிரம் வரப்போகுது. அடுத்தது என்றனையும் போதில் என்று சொல்லி சொல்றாரு. இத்தனை பொழுது இவ்வளவு நேரம் தாழ்த்து விட்டேன் என்று எண்ணி விரைவாக செல்வரின் முன்னே கூடிய பல சகுனங்கள் யாவையும் தீமையுள்ளதாம் என்ற அறிவித்தலை செய்ய தீமை காட்டும் இத்தகைய சகுனங்கள் முன்னே நெருங்கி ரத்தக்குறியை காட்டுகின்றன. சில பறவைகள் எல்லாம் இறந்து கிடக்கிறது, சில பறவைகள் எல்லாம் கத்துகிறது. இதெல்லாம் தீய சகுனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால் என் அத்தனாருக்கு அடுத்தது யாதோ ஓ கெட்டேன் என்று அணைகின்ற பொழுது என்று சொல்லி, இதனால என்னன்னா சாமிக்கு ஏதாவது துன்பம் வந்துருமோ என்று சொல்லி அவரு மனசுல நினைக்கிறார். மொய்த்தவள் சகனம் எல்லாம் என்று சொல்லுகிறது. இப்படி சகனங்கள் பல சகனங்கள் எல்லாம் ஆனது முறை அவையும் தத்தம் பாங்கில என்று சொல்லி சொல்றார். அதாவது என்னென்ன சகனம் சொல்றாரு, இத்தகைய தீய பறவைகள் சகனங்கள் என்ன, காக்கை, அப்புறம் கருக்குருவி இடமாக கெடுதி குறிக்கும் என்பர். கோகையோடு கோகைன்னு சொல்லணும் இல்லையா, கோட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆந்தை கத்துவது, புல்லினமான தம்மில் பூசலிட்டு அழிவு சாற்றும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமாளுடைய புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆந்தை கோகை கூவி பூசலிடுதல் அழிவு காட்டுவன, அப்புறம் செம்போத்து காணுதல் ரத்தப்பெருக்கு காட்டும் என்று கூறுவர். இப்படி எல்லாம் இந்த சகனங்கள் எல்லாம் என்ன சமணர்கள் வருகின்ற பொழுது, ஆமா ஆமா சமணர்களுக்கு அந்த கெட்ட கனவெல்லாம் வரும். மதுரை ஞானசம்பந்த பெருமாள் செல்லுகின்ற பொழுது அவர் போய் சேர்றதுக்கு முன்னாடியே சமணர்களுக்கு கெட்ட கணாக்கள் வரும். ஆமா, அவங்க அசோக மரம் எல்லாம் அப்படியே வேரோடு சாய்ந்து விழுவது போல கனவு காண்பாங்க. அப்புறம் சமண குருமார்கள் பாய்களை எல்லாம் எடுத்து எறிஞ்சிட்டு ஓடுற மாதிரி கனவு காண்பாங்க. இதெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் போறதுக்கு முன்னாடியே, மதுரை போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்க கனவுல கண்ட நிகழ்ச்சி. இதெல்லாம் எங்கிருந்து போறார், திருமறை காட்டிலிருந்து போறார். திருமறை காட்டிலிருந்து செல்லுகின்ற பொழுது இந்த தீய கனவுகள் எல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு புராணத்தில் இருக்கு. இந்த இடத்துல அதை செம்பூத்து பார்க்கிறது, இதெல்லாம் ரத்தக்குறை காட்டும், ரத்தக்குறி காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆசிரியர் இங்க எழுதியிருக்கிறார்.
ஞானசம்பந்த பெருமான் படத்துல கோகையோடு ஆந்தை தீய புள்ளினமான தம்மில் பூசலிட்டு அழிவு சாற்றும் என்று சொல்லி இந்த சமணர்கள் கணக்கணவை தான் சொல்லியிருக்கிறார். கெட்டேன் அத்தனுக்கு எங்கள் அடுத்தது என சொல்லி தமது அறிவெல்லாம் அத்தனை என்று வேறொன்றும் அறியாமையால் சகுன பலன் அத்தனுக்கு அடுக்கும் என்றறியும். அது அவருக்கு இப்ப இருக்கிறது என்னன்னா, அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு என்று இறைவனே சொல்லியிருக்கிறார். இப்ப தன்னுடைய அறிவு அவருக்கு இல்லை, பெருமானுடைய அறிவு தான் அவருக்கு இருக்கு. அதனால அத்தனுக்கு ஏதாவது வந்துருமோ என்று சொல்லி கொஞ்சம் மனசு சங்கடப்படுறார். கெட்டேன் சகுன பலன் நிச்சயமாதல் அத்துணை பற்றி இறந்த காலத்தால் கூறினார். அதாவது கெட்டேன்னா இப்பவே சாமிக்கு ஏதோ ஆனது மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்படின்னா கெட்டேன் அப்படிங்கிறது என்னன்னா இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி இறந்த காலத்துல அப்பவே சொல்றாரு. இப்ப இதெல்லாம் சகுனத்தினுடைய பலன் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்னலார் திருக்காலத்தை அடிகளார் முனிவனார்க்கு அன்னலார் திருக்காலத்தை அடிகளார் முனிவனார்க்கு தின்னனார் பரிவு காட்ட திரு நயனத்தில் ஒன்று துண்ணன உதிரம்பாய இருந்தன தூரத்தே வண்ணமும் சிலையார் கண்டு வல்விரைந்து ஓடி வந்தார். அவர் நினைச்ச மாதிரியே தூரத்திலிருந்து வர்ற பொழுது அந்த கண்ணில குருதி வர மாதிரி சாமி செய்யறார். இறைவனுடைய திருமேனியில் அப்படியெல்லாம் கிடையாது, அது அருள் திருமேனி, சக்தியின் வடிவம் தான் இறைவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய திருமேனி. அதுல குருதி எல்லாம் வராது. ஆனால் வருவது போல காட்டுவது எதற்கு அப்படின்னா நாயனாருடைய அன்பை காட்டுவதற்காகத்தான். ஆமா, அந்த திருமேனி வேற, நம்மளுடைய திருமேனி வேற. மாயனுடைய காரியம் மாயயம் என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய திருமேனி. இதுலதான் அந்த உதிரம் தோள்கள் எல்லாம் சேர்க்கப்பட்ட அந்த இது ரத்தம், அதே மாதிரி நரம்புகள் எலும்புகளால் கட்டப்பட்டது இந்த யாக்கை என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு தான். ஆனா இறைவனுடைய திருமேனி அப்படி கிடையாது. ஆனா காட்டுவதற்கு என்ன காரணம்னா நாயனாருடைய உண்மையான அன்பை காட்டுவதற்காகத்தான் அப்படி செய்யறாரு. அன்னலார் திருக்காலத்தை அடிகளார். அன்னலார்னா பெருமையுடையவன் அர்த்தங்க. அண்ணல்னா காந்தியடிகள் பத்தி அண்ணல் சொல்லுவாங்க. அண்ணல்னா பெருமையுடையவன் அர்த்தம். ஒரு பெரியவங்களை சொல்லுகின்ற பொழுது அண்ணல் அப்படின்னு. பெருமையுடைய காலத்தியவர் சிவகோசரி முனிவனாருக்கு தினனாரது அன்பின் திறத்தனை காட்டுவதற்காகனர். அன்னலார் திருக்காலத்தை அடிகளார் முனிவனாருக்கு தினனார் பரிவு காட்டனர். முனிவனாருங்க இந்த இடத்துல சிவகோசரியார். அப்புறம் தினனாருடைய அன்பை காட்டுவதற்காக என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா தம்முடைய திருக்கண்களில் ஒன்றிலே துண்ணென்று ரத்தம் வாய்ந்து வெளியே ஓடி வழியுமாறு காட்டியிருந்தனராக. இப்போ அப்படி வேகமா கண்ணிலிருந்து ரத்தம் வடிவது போல காட்டுறார். துண்ணன உதிரம் பாய் இருந்தனர் என்று சொல்லி அதனை தூரத்தில் கண்டு மிக விரைவாக ஓடி வந்தனர். அது தூரத்திலே பார்த்துக்கிறார் நாயனார். அப்படி தூரத்துல பார்த்து வேகமா ஓடி வர்றார். அண்ணலார் பெருமையுடையவர் என்று சொல்லி அடிகளார் மிக பெரியவர், பெரியாரில் எல்லாம் பெரியார் என்றவர் அண்ணலார் அடிகளார் என்று சொல்லி 2 முறை பெருமையை குறித்து தினனாரும் முனிவனாரும் ஆகிய மாறுபட்ட இறைவரையும் ஒக்க ஆட்கொண்ட பெருமையும் அதன் பொருட்டு தாம் உருவத் திருமேனை தாங்கி நின்று கண்கள் போல் உருக்காட்டி அவர்கள் மாயாகாரியம் போன்று உதிரம் காட்டுகின்ற எளிமையும் கருதியது என்று சொல்லி சொல்றார். தினனார் பரிவு பண்பு முனிவனாருக்கு தினனாரது பரிவினை காட்டுவதற்கு தினனாருடைய அன்பை காட்டுவதற்காக இறைவன் செய்தது என்று சொல்லி நம்ம பெரும்பாலும் சிவலிங்க திருமேனி தான். ஆனா இந்த கர்நாடகா போன்ற பகுதியில எல்லாம் பார்த்தா உருவம் வச்சிருப்பாங்க. அது சிவலிங்க திருமேனி தான் உருவ திருமேனியோட உயர்ந்தது. சதாசிவ திருமூர்த்தம் இல்லைங்களா? அதெல்லாம் அருவம், அப்புறம் அருவுருவம், அதற்கு பிறகுதான் உருவம். கடத்த நிலை அப்படின்னு சொல்றதுல தான் உருவ திருமேனில வருது. ஆனா அவங்களுக்கு தெரியுதா தெரியாதா தெரியல. சிவலிங்க திருமேனி தான் மூலவராக இருப்பாரு. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா உருவம் மாதிரி செஞ்சு வச்சிருவாங்க. கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு தலையெல்லாம் வச்சு அப்படி செஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா பெருமானுடைய திருமேனி அருவுருவ திருமேனி தான் வழிபாட்டுக்கு உகந்தது. அருவுருவ திருமேனி தான் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய சிவலிங்க திருமேனி. அதனால நம்மளுடைய வழிபாடு சரியாக போயிட்டு அன்னலார் அடிகளார் என்று சொல்லி 2 முறை பெருமையை குறித்து தினனார் முனிவரார் என்று சொல்லி சொல்றார். திரு நயனன்னா கண்ணு இல்லைங்களா? நயனங்களில் சார் ஒன்று என்று சொல்லி காலத்தை அடிகளார். இது முதல்ல வர்றது வலது கண், 2வது வர்றதுதான் இடது கண். இப்ப வலது கண் தான் குருதி வருது. வலது கண்ணில் தான் குருதி வர மாதிரி காட்டுறார். அதற்கு காரணமாய் முன்பு அந்த அருவுருவத் திருமேனியும் அன்னலார் என்றாலும் அதற்கு முன்னாடி அருவத் திருமேனியும் குறித்தபடி என்று சொல்லி உருமேனி தரித்துக் கொண்டது என்றும் உருவிறந்த அருமேனி அருவம் கண்டோம் அருவுரு ஆன போது திருமேனி உபயம் கண்டோம் செப்பியம் 3 நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் விளைவு காணே. சிவஞான சித்தியார் இறைவனுக்கு 3 திருமேனி சொல்றோம். அருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, உருவத் திருமேனி. இது 3 எதுக்கு சாமி எடுத்துக்கிறாருன்னா
தன்னுடைய அருளின் மூலமாகவே அந்த திருமேனியில் எடுத்துக்கிறாரு. எதுக்கு எடுக்கிற? நம்மளுடைய கருமேனி கழிக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டார். நம்மளுடைய பிறப்பை நீக்குவதற்காக இறைவன் எடுத்துக்கொண்ட திருமேனி தான் இந்த 3 அப்படின்னு சொல்றார். இப்ப பெருமான் நமக்காகத்தான் உருமேனி தரித்து கொண்டது என்றிடம் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம் அருவுரு ஆன போது திருமேனி உபயம் கண்டோம் செப்பிய 3 நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் விளைவு காணேன். இறைவனுடைய கருணை நம்மளுடைய பிறப்பை நீக்குவதற்காக இறைவனை எடுத்துக்கொண்ட 3 திருமேனிகள் தான் இந்த அருவம் அருவுருவம் உருவம் என்று சொல்லக்கூடிய 3 திருமேனி என்று சொல்றார். காலத்தி அடிகளாரது சிவலிங்க திருமேனில் ஒரு முகமும் அதில் 3 கண்களும் காணப்பட்டு அவர்கள் வழக்கண்ணில் உதிரம் துண்ணென்று பாயும்படி பெருமான் இருந்தனர். பெருமானுக்கு 3 கண்கள் இல்லையா? 3 கண்கள், 3 ஒளிப்பொருள் இல்லைங்களா? சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்ல நெற்றிக்கண் தான் அக்னி. 2 கண்ணை சொல்லுவாரு குழந்தையா இருக்கிற பொழுது. இரு சுடர் குறுகந்திருக்கும் எழில் வளர் கண்ணியில் மல்கி ஒரு துளி முத்தம் மத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி. குழந்தையா இருக்கிற பொழுது அந்த நாயனாருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அப்பவே சொல்லிடுறாரு இரு சுடர் குறுகன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சந்திர சூரியனை போன்ற கண்கள் அப்படின்றார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா 2 வயசு குழந்தையா இருக்கிற பொழுதே சொல்லிடுறாரு. இந்த கண்ணு தான் நாளைக்கு சாமிக்கு கண்ணாக அப்ப போறாரு. அதனால இறைவனுடைய கண்களாக இருப்பது என்னன்னா சூரிய சந்திரன், இரு சுடர் சூரியன் சந்திரன். அதனால குழந்தையா இருக்கிற பொழுதே அதை சொல்லிடுறேன். அருமையான இடம். அந்த பொறுபுழி பார்வை பேழ்வாய் முளையன பொற்கை நீட்ட பறிபுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு ஓச்ச இரு சுடர் குறுகண்டிருக்கும் எழில் வளர் கண்ணீர் மல்கி ஒரு துளி முத்தம் மத்தாய் வாய்முத்தம் கொள்ள மாற்றி அப்படின்னார். இந்த குழந்தை பெருமான் மேல அவ்வளவு அன்பு வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவங்க அப்பாவுடைய அன்பு அப்படிங்கிறார். அப்பா அம்மாவுடைய அன்பு அப்படிங்கிறார். பறிபுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு வச்சு அப்படின்னாரு. ஒரு பெரிய புலி வீட்டில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த புலியனுடைய வாயில் கொண்டு போய் குழந்தை கையை விட்டுறது. அந்த புலியனுடைய ரொம்ப வரமிருந்து பெற்ற பிள்ளை அவர் யாரு? ஜனனார். அந்த புலியனுடைய வாயில கையை விட்டதுனால அந்த குழந்தைக்கு ஏதாவது துன்பம் வந்துருன்னு சொல்லி அவர் எப்படி மிரட்டினார் அப்படின்னா, ஒரு குச்சி எடுத்து கூட மிரட்டல, ஒன்னு அடிக்க கூட இல்ல, ஒரு பசுந்தலையை கையில் எடுத்து அப்படி செய்யாத அப்படின்னாராம். ஒரு பசுந்தலையத்தான் கையில் எடுத்தார். பைந்தலை கை கொண்டோச்சு அப்படின்னாரு. பறிவுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டோச்சு அப்படின்னாரு. எவ்வளவு அன்பா இருந்திருப்பார் பாருங்க அந்த அப்பா. அப்படி பைந்தலை கை கொண்டோச்ச அதையவே தாங்கிக்க முடியலையா அவரால். அப்படின்னா அது வரைக்கும் அந்த குழந்தைய அவங்க என்ன எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அளவு கூட பேசியிருக்க மாட்டாங்களாம். பறிவுடை தந்தை கண்டு பைந்தலை கை கொண்டு வச்சு இரு சுடர் குறுகன் தீர்க்கும் எழில்வாளர் கண்ணீர் மல்கி அப்படின்னாரு. இரு சுடர்னா சந்திர சூரியனை போன்ற கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் மாலை மாலையா வந்ததான் தினனாருக்கு. பக்கத்தில் அம்மா என்ன செஞ்சாங்களா, தன்னுடைய வாய் முத்தத்தால கண்ணீரை மாற்றினார் என்று சொல்லுவார். துணி எடுத்தெல்லாம் தொடக்கல, கர்ச்சீப் எடுத்து தொடக்கல, வாய் முத்தம் கொல்ல மாற்றி என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்த சொல்லுவார். ஏன்னா இப்ப கண்ணை பெயர்த்து அப்ப போறார். இந்த ஓமை அப்பவே சொல்லிட்டார், குழந்தையா இருக்கிற பொழுதே சொல்லிட்டார். அவர் அவதாரம் செய்து ஒரு 2 வயசு இருக்கிற பொழுதே சொல்லிட்டார். உதிரம் துண்ண என்று சொல்லி சொல்ற, உதிரம் துண்ணப்பாய் என்று சொல்லி சொல்றார். ரத்தம் விரைந்து ஓடி சிந்த ஞானசம்பந்த பெருமானுடைய புராணம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? எச்சில் மயங்கிட ஈதிட்டாரை காட்டென்று கை சிறியதொரு மாறு கொண்டு ஓச்சினார்னு வருதாங்க. அங்க ஒரு குச்சி எடுத்து ஓங்குறாரு. யார்? வேதங்கள் எல்லாம் படித்த சிவபாதகிருதையர். வேதங்கள் எல்லாம் படித்து பக்குவமாக இருந்து பெருமானிடத்திலே வேண்டி பிள்ளை பெற்றவர் சிவபாதகிருதையர். சிவபாதகிருதையரே ஒரு குச்சி எடுத்து ஓச்சினார். ஆனா கொள் எரி குத்து என்று சொல்லி இருந்த நாகன் பைந்தலை கை கொண்டு ஓச்சினார் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த சிவகுணி ஐயா உரையில் அங்க கொண்டு வந்து காட்டுவார். உதிரம் துண்ணப்பாய் ரத்தம் விரைந்து ஓடி சிந்த என்று சொல்லி சொல்றார். அவ்வென்ன வெஞ்சலையா தூரத்தை கண்டு, அப்படி தூரத்தில் வருகின்ற பொழுதே பார்த்த தூரத்தை கண்டு என்று சொல்லி அன்பு மேலிட்டு அத்தனைக்கு அடுத்து எங்கொல் அதே கவலையாக வர்றாரு. ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு கவலையோ வராரு. அதே மாதிரி இங்கே ஆயிடுச்சு. வேற தூரத்திலிருந்து வர பொழுது வேகமா வர்றாரு. பார்த்த உடனே அவர் அப்படியே கீழே விழுந்து மயங்கி விழுகிறாரு. அப்புறம் கீழே விழுந்தா என்ன ஆகும்? வாயில கொண்டு வந்த நீரெல்லாம் சிந்திடுச்சு, தலையில சொருகி கொண்டு வந்த மலரெல்லாம் கீழே விழுந்துருச்சு, கையில கொண்டு வந்த திருவமுதும் கீழே விழுந்துருச்சு. எல்லாம் அப்படியே சிதறி போயிடுச்சு. அதான் சொல்ற, வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார் வாயில் நன்னீர்
சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வேல கொந்தளர் வள்ளித்தாமம் குஞ்சி நின்று அலைந்து சோர பைந்தலை அலங்கள் மார்பர் நிலத்திடை பறைத்து வீழ்ந்தார். அப்படியே பதை பதைத்து கீழே விழுகிறார். இந்த கண்ணுல குருதியை பார்த்த உடனேயே கீழே விழுந்து அப்படியே பதை பதைத்து விழுகிறார். அப்படிங்கிற வந்தவர் குருதி கண்டார். இவ்வாறு பசிய தலைகளால் மாலை அணிந்த மார்கழிய தினனார். வேடர்கள் எப்பொழுதும் பசும் தலைகளால் மாலைகளை அணிந்திருப்பாங்க. உதிரம் பாய்தலை கண்டனர். அப்படியே கண்ணுல ரத்தம் வரதை பார்த்தார். பார்த்த உடனே மயங்கினார். கீழே விழுந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறார். திருமாயில் கொண்ட நல்ல திருமயனை சிந்தவும் அந்த ஊனமுதும் வில்லுடனே சிதறி வீழவும் கொத்தாக விரியும் திருப்பள்ளித்தாமம் குடுமையில் நின்று குலைந்து அலைந்து சோரவும் இப்படி நிலத்தில் மனமழிந்து பதை பதைத்து கீழே விடுகிறார். அப்படி வந்தவர் என்று சொல்லி குருதி கண்ட தேவர் குருதிவாய் இருந்தனர். அதனை தூரத்தே கண்டு ஓடி வந்தவர். ரொம்ப தூரத்திலிருந்து வர்ற பொழுதே அங்க வேற ஒன்றும் கிடையாது. சாமி இருக்கிறாரு, இவர் இருக்கிறாரு. தூரத்திலிருந்து வர்ற பொழுதே பெரிய பெரிய கட்டடம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இருந்திருக்காரு இல்லைங்களா. காட்டுக்குள்ள ஏதோ பெருமான் இருந்திருப்பார். அப்படி தூரத்திலிருந்து வருகின்ற பொழுதே திருமேனி தெரியற மாதிரி தான் இருந்திருக்கு. இறைவனது திருமேனியில் கண்ட பிற தோற்றங்களிலும் குருதியே அவர் காட்சிக்கு முன்னே புலப்பட்டது. ஏன்னா ஏற்கனவே மனசில் நினைச்சிட்டு வராரு, ஏதோ ஒரு தீங்கு வரும் அப்படிங்கிறது அவர் மனசுக்கு தெரியுது. அதனால தூரத்துல வர பொழுதே அப்படியே பார்த்துட்டார். சகுனங்கள் உதிரங்காட்டுமென கவலைப்பட்டு வந்தபடி தூரத்தை குருதியை கண்டு ஓடி வந்தனர். அது ஐயக்காட்சி என்று சொல்லி அதில் கூறியது கூறலாகாமை உணர்க என்று சொல்லி பின்னரும் குருதி நின்றது கண்டார் என்றது நின்ற செங்குருதி கண்டார் பின்னாடி சொல்ல போறார். அது வேற. கண்டார் மயங்கினார். கண்டார் ஆதல் மயங்கினார் என்று சொல்லி அதை பார்த்த உடனே அப்படியே மயங்கி விழுகிறார். மயங்குதல்னா அப்படியே அறிவு பிறழ்ந்து அப்படியே கீழே விழுந்து விழுகிறார். குருதி கண்ட காட்சி மயக்கத்தை விளைக்க, அதனால் உடலை தாங்கி நிற்கும் கண்மேந்திரியங்களும் அவற்றை நேர் நிற்க செய்து தொழில்படுத்தும் அசை நரம்புகளும் நிலை தவறு அப்படியே பதை பதைத்து கீழே விழுகிறார். நன்னீர் சிந்திட சிலையுடன் மூன்றில பள்ளித்தாமம் சோறு இதெல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் அப்படியே எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அவர் எண்ணியபடி அன்றை பூசைக்கு உதவாது போயின முன்னை நாள் இரவில் முன்பே இவற்றை இறைவன் உகந்து கொண்டவனாக ஆதலின் இவை நிர்மாலியமாயின சொல்றாரு பாருங்க. ஏன்னா ஏற்கனவே 5வது நாள் இரவே சாமி எல்லாம் சொல்லிட்டாரு. அப்பவே சாமி அதை ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா ஏற்கனவே உண்டது, ஏற்கனவே பெருமான் அணிந்து கொண்ட மலர்கள் நிர்மாலியம் ஆயிடுச்சு. அதனால இப்ப இந்த பூஜைக்கே அது பயன்படல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இரு கைகளும் வசமிழக்க அவற்றில் தாங்கிய ஊனும் சிலையும் ஒருங்கு வீழ்ந்தன என்று சொல்லி நீர் சிந்திட ஊன் சிதறி வீழ என்று சொல்லி அவ பொருளுக்கேற்ற செயல் குறித்து வெவ்வேறு வினயசங்க கூறினார் என்று சொல்லி எல்லாம் அப்படியே பைந்தலை அலங்களில் திருநர திருமார்புக்கு இயற்கை அடைமொழி சாத்தியது என்று சொல்லி சொல்றார். அப்படியே பதை போட கீழே விழுகிறார். தேவரை காக்க நின்றார், தம்மையும் காக்க தாங்க முடியாத நிலையினர் ஆயினர். தேவரை காவல் காத்து கொண்டு 6 நாளா நின்றவர் இப்ப தன்னையும் முதல்ல காவல் காக்கக்கூடிய அளவு கூட இல்லை. அப்படி சோர்ந்து போய் விழுகிறார். அப்புறம் மீண்டும் எழுந்திருக்கிறார். எழுந்து அப்படியே போய் தொடச்சு பார்க்கிறார். மீண்டும் என்ன செய்யறதுன்னு தெரியாது. எல்லா திசையிலும் தேடுறார். ஏதாவது மிருகங்கள் இருக்குமா, இல்ல வேடர்கள் யாராவது இருப்பாங்களா என்று சொல்லி அப்படியே விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர். குருதி வீழ்வதொழிந்திட காணார் செய்வதறிந்தலர் உயிர்த்து மேல அழிந்து போய் வீழ்ந்தார் தேறி ஆறுது செய்தார் என்ன எழுந்தனர் திசைகள் எங்கும் பார்த்தனர் எடுத்தார் வில்லும். அப்படியே விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர். குருதி வீழ்வதொழிந்திட காணார் அப்படின்னார். வீழ்ந்த திறனார் எழுந்து போய் அப்படி தொடச்சு பார்க்கிறார். அந்த உதிரத்தை அப்படியே துடைக்கிறார். அது நிக்கல. அப்படி நிக்காதனால செய்ய கடவுள் என்ன செய்யறதுன்னு அவருக்கு கொஞ்சம் குழப்பம். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி பெருமூச்சு விட்டு மேலவும் செயலிழந்து போய் வீழ்ந்தனர் என்று சொல்லி சொன்னார். அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியாம கீழே மீண்டும் விழுகிறார். அப்படி விழுந்து பின்னர் மனம் தேறி இது செய்தார் யாவர் என்று எண்ணி எழுந்தனர். எல்லா திசைகளையும் பார்க்கிறார். வில்லை எடுத்துக்கொண்டு எல்லா திசைகளையும் பார்க்கிறார். இது யார் செய்திருப்பாங்க என்று சொல்லி எல்லா 8 திசைகள் அவர் தேடினார் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குங்க. காலத்தில சாமி இருக்கிறார் இல்லையா, கோயிலுக்கு மேல பார்த்தீங்கன்னா 8 திசைகள்லயும் அவருடைய சிலை இருக்கு. கண்ணப்ப நாயனாருடைய சிலை இருக்கு. 8 திசைகள்லயும் 8 திருவுருவ சிலை இருக்கு. அதுல நம்ம கோயிலுக்கு நேர் மேலேயே ஒன்று இருக்கு. அப்புறம்
நம்ம ஒரு மலை ஏறி வழிபாடு செய்வோம் பாருங்க, அங்க ஒரு திருமேனி இருக்கு, அங்கங்க 8 திசைகள்லையும் இருக்கிறதாக சொல்றாங்க. எல்லாத்துக்கும் அப்போ ஏதோ ஒரு காலத்துல வழிபாடு செய்யறாங்க. 8 திசைகள்லையும் அவர் சென்று தேடிய திசைகள் எல்லாம் திருமேனி அங்கங்க வச்சிருக்கு. இது மாதிரி எல்லா திசைகளையும் போய் தேடுறாரு. முதல்ல துடைச்சு பார்க்கிறாரு, குருதி நிக்கல. ஒளிந்திட காணார் என்று சொல்லு, துடைத்தனர் காணார், அறிந்தனர் வீழ்ந்தார் எழுந்தார் பார்த்தனர் என்று சொல்லி அப்படியே அதற்கு பிறகு ஒரு வீர ஆவேசத்தோடு சென்று என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே வில்லை எடுத்துக்கொண்டு எல்லா பக்கம் தேடுறாரு, எல்லா திசைகளையும் பார்க்கிறார். வாலியும் தெரிந்து கொண்டு இம்மலை இடை எனக்கு மாறாம், மீளிலும் மரபர் செய்தார் உலர்களோ விலங்கின் சாதி, ஆலிமுன் நாகியுள்ள விளைத்தவோ அறியேன் என்று நீலிரும் குன்றச்சாரல் நேடிச் சென்றார். என்ன தவிர இங்க யார் இருக்கிறார்? வேடர்கள் வேறு ஒருத்தரும் கிடையாது. இல்ல வேற ஏதாவது மிருகங்கள் ஏதாவது இருந்து இந்த மாதிரி செய்திருக்குமோ என்று சொல்லி தேடுறாரு, எல்லா பக்கம் தேடுறாரு. வாலியும் தெரிந்த பின்னர் ஏற்ற அம்புகளை தேர்ந்து எடுத்துக்கொண்டு அப்படியே வில்லுல அம்பு கூட்டிட்டார். இப்ப மட்டும் சிவகோசரியார் பார்த்திருந்தார்னு வைங்கள, அவ்வளவுதான் நடக்கிறது வேறையா இருந்திருக்கும். சிவகோசரியார் நடுங்கிட்டு அப்படியே மறைஞ்சிட்டு இருந்திருப்பார். சிவகோசரியார் அவருக்கு எப்படியே தெரிஞ்சிருப்போதுன்ட்டு கவனமா மறைஞ்சு நிக்கிறார். ஆமா, ஏற்ற அம்புகளை தேர்ந்து எடுத்துக்கொண்டு இந்த மலையில் எனக்கு மாறாக வலிமையுடைய கொடிய வேடர்கள் செய்தனரோ, வேறு யாராவது வேடர்கள் இங்க இருக்கிறாங்களோ, அவங்க செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினைக்கிறார். சிங்கம் முதலாக உள்ள விலங்கினங்கள் செய்தனவோ, ஏதாவது விலங்குகள் அது மாதிரி செய்திருக்குமோ தெரியேன் என்று எண்ணி நீண்ட பெரிய குன்றின் சாரலில் நெடுந்தோறும் தேடி சென்றார். ரொம்ப தூரம் தேடி போறார், யாராவது இருக்கிறாங்களா, இல்ல மிருகங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடி போறார். ஒன்னும் அவர் கண்ணுக்கு படல. வாளியும் தெரிந்து கொண்டு செயலிழந்து வீழ்ந்தவர் தேறி வில்லும் எடுத்து ஏற்ற அம்புகளையும் தெரிந்து கொள்ள வல்லவரான் என்று சொல்லி எனக்கு மாறாக மீளி வெம்மரவர் அப்படின்னார். உலக சார்புகளையும் தம்மையும் மறந்து நின்ற திணனாருக்கு இங்கு எனக்கு என தமது நினைவும் மாறா என மாறுவார். அதாவது என்னன்னா, அவருக்கு தான் தன்னுடைய நினைவே இல்லைன்னு சொல்றீங்களே, இப்ப எனக்கு மாறாக இன்னொருவரா அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னா, உலக சார்பு, ஏதாவது வேடர் முதலிய உலக சார்பும் நினைவும் போந்தன. தமது பசி உறக்கம் முதலியவை தோன்றாது மறந்தார்க்கு எவ்வாறு தேவரது பசி முதலியவை தோற்றி செயல் நிகழ காரணமாயினவோ அவ்வாறு இன்று தேவரை காக்கும் தமக்கு பகையாய் ஊறு செய்தவர் யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு தான் அவருக்கு தன்னுடைய நினைவு வருது. ஏன்னா தன்னுடைய நினைவே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப தனக்கு வேறா இன்னொருவர் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா, தேவருக்கு இடையூறு வந்ததுனால அது வந்தது. அந்த இடையூற்றை நீக்குவதற்காக வேற யாராவது அங்க இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தேடுறார். அவ்வாறு இன்னும் தேவரை காக்கும் தமக்கு பகையாய் ஊறு செய்தார் எண்ணிய போது தாம் முன்னை உலக அனுபவத்தில் கண்ட தமது இருப்பும் பகையும் முதலிய தொடர்புகள் நினைவுக்கு வந்தன என்று சொல்லி சண்டீஸ்வர நாயனருடைய புராணத்தில் அவர் கோசை செய்த போது மற்றொன்றும் அறிந்தலர் அங்கு வந்து தம் பிதாவை கண்டிலர் என்று சொல்லி அவன் கூறிய கொடிதா மொழியும் கேட்டலர். அயனார் பூஜை செஞ்சுட்டு இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. நாயனார் பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். பூஜை செய்து கொண்டு இருக்கிற பொழுது அவங்க அப்பா வந்து கொடிய மொழிகளால பேசுறாரு. அப்புறம் வந்து கையில் இருக்கிற மாடு மேய்கிற குச்சியால ஓங்கி அடிக்கிறாரு. இது ரெண்டுமே அவருக்கு தெரியாது. கொடிதாம் மொழி கூற திருமா மகனார் முதுகில் தண்டு கொண்டு புடைப்ப மற்றொன்று அறிந்தவரால் பூசம் மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. வேற ஒன்னும் அவருக்கு தெரியாது. பூசையில தான் இருந்தார். அதான் சொல்றார், மற்றொன்று அறிந்தலர் என்று சொல்லி பூசை செய்த போது மற்றொன்றும் அறிந்தலர் அங்கு வந்த தன் பிதாவை கண்டிலர் என்று சொல்லி சொல்றார். ஆனால் இறைவனுக்கு திருமஞ்சனம் மாற்றுவதற்கு வைத்த பால் குடத்தை அந்த தீயோன் காலால் இடறி சிந்திய செயல் கண்டனர். அவன் செய்த சிவ அபராதம் தண்டிற்கப்பாலது என்று உணர்ந்தனர். அதன் பொருட்டு கோலை எடுத்தார், மனுவாக மாறியது. தந்தை என்று பாராது காலை தரித்தார் என்று சொல்லி நமக்கு சொல்றார். இப்ப சீவன் முக்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய நினைவு இருக்காது. ஆனா பெருமானுடைய சிவ அபச்சாரம் நடக்கின்ற பொழுது அவங்க வந்து அதுக்கான தண்டனை கொடுப்பாங்க. சீவன் முக்திக்கு பரமுக்திக்கும் உள்ள வேறுபாடு இங்க கருதத்தக்கது. சீவன் முக்தர்கள் இறைவனியில் ஏகமாக நின்று அப்பணியின் பொருட்டு உடல் உணவோடு இறைவனை பொருந்தி இருப்பர். பரமுக்தர் அவ்வாறன்றி இறைவனில் கலந்து
தொழும்பாய் அனுபவித்து நிற்பர். சீவன் முக்தர் நிலையாவது உடல் முதலிய கருவி கரணங்களோடு இருக்கும் போதே முக்கிய தலைக்கூடி நிற்றல் என்று சொல்லி அவருடைய அறிவிச்சை செயல்கள் இறைவனது திருப்பணி மாத்திரையாய் வியாபரிக்கும். திருப்பணிக்கு முட்டுப்பாடு வரும்போது அவருக்கு வாசனையினால் உலகை உணர்ச்சி புலப்பட்டு அவ்விடையூற்றை போக்கும் அளவில் தொழில்படும். இப்ப அப்படிதான் அந்த இடையூறை போக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் உலகியல் அனுபவம் வந்திருக்குதே ஒழிய பழையபடிக்கு உலகியல் அனுபவம் அவருக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. தென்னனார் காலத்தேவர் கண்ட பொழுதே அவருடைய அருள் நோக்கத்தின் மூலமாகவே நிலை அடைஞ்சிட்டார். ஒன்னே ஒண்ணுதான் அங்க நடந்தது. என்ன நடந்தது? திருநோக்கம் மட்டும்தான் நடந்தது. திங்கள் சேர் செடையார் நம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கொண்டு அருள் திருநோக்கம் எய்த அந்த ஒரே ஒரு பார்வைதான். என்னாச்சு? தங்கிய பவத்தின் முன்னே சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நிழல் பொறிவில் அன்புருவமானார் அப்படின்னார். வேற ஒன்றும் நடக்கல. தின்னனாருக்கு ஒன்னே ஒன்று என்னன்னா, முதல்ல காலத்தினாருடைய அருள் பார்வை மேல பட்டுச்சு. அப்படி மேல பட்ட உடனே எல்லாமே மாறிடுச்சு. அதுதான் நடந்தது. அதன்பின் 6 நாளும் அந்த நிலையில் உலகில் சரித்தனர். சீவன் முக்தருக்கு ஓரோ வழிப்புறத்தை அறிவிச்சை செயல்கள் வியாபரிக்கணும். அது அவருக்கு ஆகாமேன் ஆணவமாய காமியம் என்னும் மலங்களை களைவர் எனவும் அதற்கு அவர்தம் செயல் வியாபரிக்குங்கால் சிவாலயத்தை பரமேஸ்வரன் நினைவை கண்டு வழிவர் எனவும் சிவஞானபத மாபாடியத்தில் உரைத்தவை காண்க. சிவன் முக்தர்கள் சிவாலயத்தையும் அடியார்களையும் திருவேடத்தையும் பரமேஸ்வரனாக கண்டு வழிபாடு செய்வார். அதான் 12ஆம் சூத்திரம் சொல்லக்கூடியது இல்லைங்களா? மாடரணைய மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே என்று சொல்றது. அப்படி வழிபாடு செய்யலைன்னா என்ன ஆகுன்னா, மீண்டும் பழைய நிலைக்கே போயிருமா. அந்த பெற்ற இன்பத்தை மீண்டும் விடாமல் இருக்கணும்னு 2 உபாயம் தான் சொல்லுது. திருவற்பாயில தெளிவா இருக்கு. இன்புறு நிலை, ஆன்மா ஒரு இன்பத்தை அடைவதுதான் பெரிய நிலை இருக்கிறதுலயே. அந்த இன்புறு நிலை அடைந்த ஆன்மா மீண்டும் அந்த நிலையிலிருந்து கீழே போகாம இருக்குன்னா 2 உபாயம் சொல்லுது. ஒன்னு 5 எழுத்து அருள்நிலை, 5 எழுத்தை சொல்லணும். இல்லைன்னா அணைந்தோர் தன்மை. இது 2 தான் அடியாரோட இருக்கணும். அதனாலதான் கடைசியா 2 அதிகாரமா வச்சாரு உமாவதி சிவாச்சாரியார். 8 அதிகாரம். அந்த 8 அதிகாரத்து வரைக்கும் ஒரு ஆன்மா இறைவனுடைய திருவடி இன்பத்தை அனுபவிக்கக்கூடியது 8வது அதிகாரம். அதான் இன்புறு நிலை என்று திருவருட் பயன் அப்படின்னு தலைப்பு இருக்குது இல்லைங்களா? திருவருளை பற்றி சொல்வது 4வது அதிகரணம், அருளது நிலை. திருவருடைய பயனை சொல்வது இன்புறு நிலை. திருவருடைய பயன் என்ன? இன்புறு நிலை, ஆன்மா இன்பத்தை அடைவது. சரி, இன்பம் கிடைச்சிருச்சு, அது இருக்குமா போயிருமா? ஒரு வினா வருது இல்லைங்களா? எத்தனை நாளைக்கு இருக்கும்? இல்ல இருக்குமா, நம்மளை விட்டு போயிருமா அப்படின்னா போகாத இருக்கிறதுக்கு 2 உபாயம் சொன்னார். அதான் 9ஆம் சூத்திரம் 10ஆம் சூத்திரம். 9வது அதிகரணம் 10வது அதிகரணம். திருவருட்பயன் ரொம்ப அருமையான நூல். திருவருட்பயன்ல ஒரு ஆன்மா எப்படி எல்லாம் திருவருள் வயப்பட்டு அப்புறம் இந்த திருவருளை குருநாதராக நமக்கு உபதேசம் செய்ய, அதற்கு பிறகு அந்த ஆன்மா தெளிவடைந்து இன்புறு நிலை அடைவது. இன்புறு நிலை அடைந்த ஆன்மா 5 எழுத்தை சொல்லணும். இல்லைன்னா அணைந்தோர் தன்மை அடியாரோடு இருக்கணும். அப்பதான் அந்த நிலையிலிருந்து கீழே வராமல் இருக்கும். அதனாலதான் நம்ம கோயிலுக்கு வரணும், அடியாரோட சேரணும், திருமுறை படிக்கணும், 5 எழுத்தை சொல்லணும். அப்படிங்கிறதுக்கு காரணம் அதுதான். வேற ஒன்றும் அதுக்கு உபாயமெல்லாம் ஒன்றும் இல்லை. உலர்கோலம் அப்படி இந்த இடத்துல மீளி வெம்மரவர் விலங்கின் சாதி என்ன தவிர வேற யாராவது இருக்கிறாங்களான்னா தன்னுடைய நினைவு வந்துருச்சுன்னு அர்த்தம் அல்ல. அந்த பெருமானுக்கு ஏற்பட்ட இடையூற்றை களைவதற்காக தன்னுடைய நினைவு வந்திருக்கு. அந்த அளவுக்கு தான், மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர்கள் செய்ததா அன்றாயின் காரணமன்றியும் ஊறு செய்யும் குணமுடைய விலங்கின சாதி விளைத்திருத்தல் வேண்டும் என்று சொல்லி வெவ்விளங்குலவென்று அஞ்சு இரவு முழுவதும் காவல் புரிந்தேன் என்றோ என்று நினைத்தார். இரவு முழுக்க நம்ம காவல் புரிஞ்சவன் அதற்கு பிறகு இப்ப பகல் நேரத்தில் இப்படி ஆயிருக்குது என்று சொல்லி வருந்தனர். அதில் அவர்களை ஒழித்து விலங்கின சாதியை எண்ணினார் என்று சொல்லி ஆலின சிங்கம் யாழின்னு சொல்லும் இல்லையா, அது யாழின சிங்கம். ஏதாவது முன்காலத்தில் இருந்து காலத்து மரபொழிந்த ஒரு பெரிய கொடிய விலங்கு சாதி நீண்ட மூக்குடைய புலி போன்றதென்றும் சிங்கத்தினையும் வெல்லக்கூடியது என்றும் கூறுவர். ஆலின்னு சொல்லி ஒரு மிருகம் அந்த காலத்துல இருந்திருக்கு. நீலிரு குன்றர் சாரல் என்று சொல்லி தொடர்ந்து நீண்ட பெருமலைகள் விலங்கினை தேடி என்று சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. விலங்குகளையும் காணோம், வேடர்களையும் காணோம். அதனால மீண்டும் பெருமான் சாமி கட்டி பிடிச்சுக்கிறார். ஏன்னா அன்பினுடைய மேலீட்டுல என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. மீண்டும் இறைவனை அப்படியே இருக பற்றி கொள்றார். பார்க்கலாங்களா இல்ல ஆரம்பிச்சிருவாங்க? ஒரு பாட்டு பார்த்துக்கலாம்.
வேடரை காணார் தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் நாடியும் காணார் மீண்டு நாயனார் தம்பால் வந்து நீடிய சோகத்தோடு நிறைமலர் பாதம் பற்றி மாடுறக் கட்டிக்கொண்டு கதறினார் கண்ணீர் வார. எல்லா பக்கம் தேடிட்டார். வேடர்கள் யாரையும் காணோம், அதே மாதிரி மிருகங்கள் எதையும் காணோம். இப்போ வந்து பெருமானுடைய திருவடி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார். அடுத்த வாரம் நம்ம சொல்லிச்சுக்கலாம். இதெல்லாம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலின் உள்ளமும் மூங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புதல் நின்றதெங்கும் நிலை கொள்ளலாம். மாண்புகள் வளாது மிக மணிக்கலாம் சக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றமும் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.